நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியர் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியர்ல நம்மளுக்கு டிஃபரெண்ட் டைப் ஆஃப் தியரி இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டாட்டிக் லோடிங் பார்த்தோமா. ஸ்டாட்டிக் லோடிங்ல வந்து நம்ம என்ன சொன்னோம், மேக்னிடியூட், பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் லோடு, டைரக்ஷன், இது எல்லாமே நம்மளுக்கு வந்து டைமை பொறுத்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகலாம் அப்படின்னா அது வந்து நமக்கு ஸ்டாட்டிக் லோடிங். டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அது வந்து நமக்கு டைனமிக் லோடிங். இப்போ ஸ்டாட்டிக் லோடிங்ல வந்து நம்ம பார்க்குறது. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் அரைஸ் ஆகுது. இப்போ இந்த ஸ்டாட்டிக் லோடிங்ல மட்டும் நம்மளுக்கு எத்தனை தியரிஸ் இருக்கு அப்படின்னா 5 தியரிஸ் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து ஸ்டாட்டிக் ஃபெயிலியர் தியரிஸ். ஸ்டாட்டிக் ஃபெயிலியர் தியரிஸ். ஸ்டாட்டிக் ஃபெயிலியர் தியரிஸ்ல 5 தியரிஸ் வந்து நம்மளுக்கு இருக்கு. அப்ப நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் அரைஸ் ஆகுது, எதுக்காக நம்மளுக்கு 5 தியரிஸ் வந்து வேணும். இப்போ 1 or 2 தியரிஸ் இருந்தாலே நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதுல இருந்து நம்ம அனலைஸ் பண்ண முடியாதா அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேவா? பட் அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப ப்ராக்டிகலாவே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம்னு பாருங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு கிளாஸ் டைமிங் சொல்றேன். கிளாஸ் டைமிங் வந்து மார்னிங் 4 to 6 அப்படின்னு நான் சொல்லிடுறேன் வச்சுக்கோங்க. எத்தனை பேர் அட்டன் பண்ணுவாங்க? ஆன்லைன்லயும் சரி, ஆஃப்லைன்லயும் சரி. ஒரு சில ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து சூட்டபிளா இருக்கும். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மார்னிங் வந்து கொஞ்சம் அட்டன் பண்ணோம் அப்படின்னு நம்மளுக்கு ஈஸியா அப்சர்வ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா வேக்கப் ஆகி அட்டன் பண்றவங்க இருக்காங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, 4 o'clock அப்படின்றது என்னால எந்திரிக்க முடியாது, அந்த கண்டிஷன் வந்து எனக்கு சூட்டபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஒரு தியரி வந்து ஒரு சில மெட்டீரியலுக்கு வந்து சூட்டபிளா இருக்கும், ஒரு சில மெட்டீரியலுக்கு வந்து அது நமக்கு சூட்டபிளா இருக்காது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபெயிலியர் தியரிஸ் எல்லாமே எல்லா மெட்டீரியலுக்கும் சேம் ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ ஒரே தியரி வந்து ஒரு மெட்டீரியலுக்கு வந்து கரெக்டான ரிசல்ட் கொடுக்கும், இன்னொரு தியரிக்கு வந்து நம்மளுக்கு என்னது இன்னொரு மெட்டீரியலுக்கு வந்து ராங்கான ரிசல்ட் கொடுக்கும். அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த 5 தியரிஸ் நம்ம படிச்சுட்டு நம்மளுடைய நீடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனாலதான் நம்மளுக்கு என்னது we want 5 theories. Static failure theories-ல 5 theories இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நோட் பண்ணீங்க. என்ன தியரி அப்படின்னா மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரி ஆர் மேக்ஸிமம் நார்மல் ஸ்ட்ரெஸ் தியரி. மேக்ஸிமம் principle stress theory or maximum principal stress theory or maximum normal stress theory or maximum or normal stress theory இதுக்கு another name வந்து நமக்கு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா rankings theory. இதுக்கு another name வந்து rankings theory. இந்த டிஃபரெண்ட் நேம்லாம் நம்மளுக்கு கேட்பாங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்தோமா எதுக்காக இந்த தியரிக்கு நேம் வந்து மேக்ஸிமம் நார்மல் ஸ்ட்ரெஸ் தியரி அப்படின்னா பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம்ல ஸ்டோம்ல சென்டோமெட்ரிக்ஸ்ல பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது வந்து நம்ம என்ன சொல்லலாம், அது வந்து மேக்ஸிமம் நார்மல் ஸ்ட்ரெஸ். அதனால இதுக்கு நேம் வந்து மேக்ஸிமம் நார்மல் ஸ்ட்ரெஸ் தியரி ஆர் அனதர் நேம் வந்து நம்மளுக்கு ரேங்கிங்ஸ் தியரி. அனதர் நேம் வந்து நம்மளுக்கு ஒரு ரேங்கிங்ஸ் தியரி அந்த மாதிரி சொல்லலாம். இப்ப ஒவ்வொரு தியரிஸ்க்கும் நம்மளுக்கு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஒவ்வொரு தியரிஸ்க்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இந்த தியரிக்கான ஸ்டேட்மெண்ட் வந்து என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இந்த ஸ்டாட்டிக் ஃபெயிலியர் தியரிஸ் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து நம்மளுக்கு இந்த தியரியோட நேமே என்ன, இந்த ஃபர்ஸ்ட் தியரியோட நேம் வந்து மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரி ஆர் மேக்ஸிமம் நார்மல் ஸ்ட்ரெஸ் தியரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டெஸ்டிங் பண்றோம். டெஸ்டிங் வந்து என்ன டெஸ்டிங் அப்படின்னா யூடிஎம் மிஷின்ல டெஸ்ட் பண்றோம். யூடிஎம் மிஷின்ல வந்து நம்ம என்ன டெஸ்ட் பண்றோம் அப்படின்னா டென்சைல் அண்ட் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். டென்சைல் அண்ட் கம்ப்ரசிவ் டெஸ்ட் வந்து நம்ம பண்றோம். என்ன மெட்டீரியலுக்கு பண்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சம் மெட்டீரியலுக்கு நீங்க பண்றீங்க, அந்த மெட்டீரியலுக்கு வந்து என்ன டைப் ஆஃப் லோடு வந்து நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா யூனிஆக்சியல் லோடு வந்து அப்ளை பண்ணும். யூனிஆக்சியல் லோடு அப்ளை பண்ணும்போது சப்போஸ் நீங்க எடுத்திருக்க மெட்டீரியல் வந்து அது வந்து நம்மளுக்கு என்னவா இருக்கலாம் பாத்தீங்க அப்படின்னா டக்டைல் ஆர் டக்டைல் மெட்டீரியல் எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ டக்டைல் மெட்டீரியல் வந்து எந்த பாயிண்ட்ல வந்து நம்ம ஃபெயிலியர் ஆகும். இப்போ இந்த யூடிஎம் டெஸ்ட்ல என்ன பண்றீங்க, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம யூனிஆக்சியல் லோடு கொடுக்குறப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெஸஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகிறப்ப நமக்கு என்ன ஆகும்,
அப்பர் ஈல்டு பாயிண்ட், லோயர் ஈல்டு பாயிண்ட். ஸோ அதுக்கு அடுத்து நமக்கு என்ன அல்டிமேட் பாயிண்ட். ஸோ அதுக்கடுத்து நம்ம என்ன பண்றோம், ஸோ ஃப்ராக்சர் பாயிண்ட். இந்த மாதிரி டிஃபரெண்ட் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வரும் யூனியர்ஸ் லோடிங் கொடுக்கும்போது. பட் நம்மளோட எய்ம் என்னன்னு சொன்னோம், டக்டைல் மெட்டீரியலுக்கு ஃபெயிலியர் கிரைட்டீரியன் வந்து என்ன பாயிண்ட் நம்மளுக்கு. ஸோ டக்டைல் மெட்டீரியலுக்கு வந்து ஃபெயிலியர் கிரைட்டீரியன் வந்து நம்மளுக்கு என்ன பாயிண்ட் நம்மளுக்கு, என்ன பாயிண்ட் நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம்ல. ஸோ ஃபார் டக்டைல் மெட்டீரியலுக்கு வந்து ஃபெயிலியர் கிரைட்டீரியன் வந்து ஸோ ஈல்டு பாயிண்ட். ஸோ ஈல்டு பாயிண்ட். அப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் மெட்டீரியல், சப்போஸ் இந்த டக்டைல் மெட்டீரியல் வந்து மைல்டு ஸ்டீல் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மைல்டு ஸ்டீலை வந்து நீங்க யூனிஆக்சியல் லோடிங் கொடுத்து டெஸ்ட் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் இதனுடைய கான்செப்ட் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க, இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஸோ இந்த இதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா ரேங்கிங்ஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணாரு. அப்ப அவர் அந்த அங்க வந்து என்ன கான்செப்ட் யூஸ் பண்றாரு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த தியரி வந்து நம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இந்த கான்செப்ட் என்ன இருக்கோ அதே தான் நம்மளுக்கு எல்லா தியரிஸ்க்கும் வரும். பட் டிஃபரெண்ட் கண்டிஷனுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம். அப்ப ஸோ இங்க டெஸ்டிங்ல ஃபர்ஸ்ட் வந்து இவருடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாமே என்ன ஸ்ட்ரெஸ் அப்படின்னா நார்மல் ஸ்ட்ரெஸ் மட்டும்தான். ஓகேவா. இவருடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாமே நம்மளுக்கு இந்த மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரி ஆர் மேக்ஸிமம் நார்மல் ஸ்ட்ரெஸ் தியரினா என்ன ஃபோக்கஸ் பண்றாரு இவர், ஒன்லி நார்மல் ஸ்ட்ரெஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்றாரு. அதுக்காக என்ன பண்றாரு அப்படின்னா, இப்போ நம்ம ஜென்ரலா யூடிஎம் மிஷின்ல யூனிவர்சல் டெஸ்ட் மிஷின்ல டெஸ்ட் பண்ணுவோம். இப்போ டெஸ்ட் பண்றப்ப இவர் வந்து நார்மல் அப்படின்றப்ப நார்மல் வந்து மேபி அது என்னவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, ஸோ டென்சைலா இருக்கலாம் ஆர் கம்ப்ரெசிவா இருக்கும். ஓகே. ஸோ இது ரெண்டு மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்றேன். அப்ப நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஸோ ஒரு டக்டைல் மெட்டீரியல் எடுத்துக்கணும். ஒரு டக்டைல் மெட்டீரியல்ல இப்போ நீங்க யூனி ஆக்சியல் லோட் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ என்ன டைப் ஆஃப் லோடு கொடுக்குறோம் அப்படின்னா, ஸோ யூனி ஆக்சியல் லோடிங். அப்போ யூனி ஆக்சியல் லோடிங்ல நம்மளுக்கு இந்த இதுல என்ன டெஸ்ட் பண்ணுவோம், இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்சோம். இதுல வந்து யூடிஎம்ல வந்து நமக்கு ஆக்சுவலா என்ன டயக்ராம் கிடைக்கும், நம்மளுக்கு லோடு வர்சஸ் எலாங்கேஷன் டயக்ராம் கிடைக்கும். பட் அது வந்து நம்மளுக்கு என்னது, ஸோ டிஃபரெண்ட் லோடு கண்டிஷனுக்கு வந்து நம்மளுக்கு என்ன பண்ணணும், இப்போ டிஃபரெண்ட் லோடு கண்டிஷன் இல்ல சைசஸ் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ஃபெயிலியர் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். அப்போ அல்டிமேட் ஸ்ட்ரெஸ், ஈல்டு ஸ்ட்ரெஸ், சாரி அல்டிமேட் லோடு, ஃப்ராக்சர் லோடு, இதெல்லாம் நம்மளுக்கு டிஃபரெண்ட் ஆகும். அதனாலதான் நம்ம என்ன பண்ணுவோம், அதை வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் வர்சஸ் ஸ்ட்ரெயின் கிராஃபா கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் மெட்டீரியலுக்கு என்ன கிடைச்சிடும் உங்களுக்கு. இப்போ இந்த பர்டிகுலர் மெட்டீரியலுக்கு வந்து சப்போஸ் டக்டைல் மெட்டீரியல் இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன எடுத்துக்கிறீங்க, யூனிஆக்சியல் லோடு கொடுக்கும்போது ஸோ என்ன ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறீங்க ஃபார் இந்த மெட்டீரியலுக்கு வந்து, ஸோ எங்க வந்து அல்டிமேட் பாயிண்ட் வருது, அல்டிமேட் இல்லை, ஸோ எங்க வந்து ஈல்டு பாயிண்ட் வருது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னா இப்போ ஈல்டு பாயிண்ட் கிராஸ் பண்ணிட்டாலே நம்மளுக்கு என்ன ஷோ பண்ணும், ஸோ அது வந்து இந்த மெட்டீரியல் வந்து ஸோ கோயிங் டு ஃபெயிலியர் அப்படின்றது இண்டிகேட் பண்ணுது. அதனால நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ டக்டைல் மெட்டீரியலுக்கு வந்து ஸோ ஈல்டிங் கண்டிஷன் இருக்கு. சப்போஸ் இதே டெஸ்ட்டை வந்து நீங்க பிரிட்டில் மெட்டீரியல் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, பிரிட்டில் மெட்டீரியல் வந்து நம்மளுக்கு எந்த பாயிண்ட்ல ஃபெயிலியர் ஆகும் நம்மளுக்கு. அப்ப பிரிட்டில் மெட்டீரியல் வந்து நம்மளுக்கு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அல்டிமேட் பாயிண்ட்ல வந்து ஸோ ஃபெயிலியர் ஆகும். அப்ப என்னன்னா பர்டிகுலர் மெட்டீரியலுக்கு ஸோ நீங்க இந்த டெஸ்ட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இந்த வேல்யூலாம் அவைலபிளா இருக்கும். ஓகேவா. ஸோ மைல்டு ஸ்டீலுக்கு பண்ணீங்க அப்படின்னா ஸோ ஈல்டு அண்ட் அல்டிமேட் வந்து நம்மளுக்கு என்ன வரும், ஸோ ரெடிமேடா இருக்கும். அதே மாதிரி அலுமினியம் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு ரெடிமேடா இருக்கும். அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி யூடிஎம்ல யூனிஆக்சியல் லோடிங் நம்ம அப்ளை பண்ணி ஒரு பர்டிகுலர் மெட்டீரியலோடய என்ன இருக்கும், ஸோ ஈல்டு ஆர் அல்டிமேட் ஸ்ட்ரெஸோடைய வேல்யூ இருக்கும். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஆக்சுவல் கண்டிஷன்ல ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்காது. ஸோ ஆக்சுவல் கண்டிஷன்ல ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்கும், ஆக்சுவல் காம்போனன்ட் ஸ்ட்ரெஸ், ஆக்சுவல் காம்பவுண்டோட ஸ்ட்ரெஸ் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலா ஸ்ட்ரெஸ் காம்போனன்ட் வந்து நம்ம லாஸ்ட் இது பார்த்தோம்ல, ஸோ இதுல வந்து சிக்மா எக்ஸ், ஸோ சிக்மா எக்ஸ், ஸோ இதுல வந்து சிக்மா ஒய், ஸோ இதுல வந்து சிக்மா ஒய், ஸோ இதுல வந்து நம்மளுக்கு ஸோ தவ் எக்ஸ் ஒய், ஸோ இங்க வந்து ஸோ தவ் எக்ஸ். இது நம்மளுக்கு கரெக்டா, இந்த லோடிங் டயக்ராம் வந்து நம்மளுக்கு கரெக்டா, ஸோ கரெக்ட். ஏன்னா ஸோ நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் பேலன்ஸ் ஆகுதான்னு பார்க்கணும், அப்வர்ட்ஸ் ஈக்குவல் டு டவுன்வர்ட்ஸ், ரைட்வர்ட்ஸ் ஈக்குவல் டு லெஃப்ட்வர்ட்ஸ், ஸோ மொமெண்ட் பேலன்ஸ் ஆகுதான். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஆன்டி கிளாக் வைஸ் மொமெண்ட், இது வந்து கிளாக் வைஸ் மொமெண்ட். இப்ப இது வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா டெஸ்ட் பண்ண பிறகு ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஈல்ட் அண்ட் அல்டிமேட்டோட வேல்யூ வந்து அவைலபிளா இருக்கும். ஸோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவல் காம்போனன்ட்ல ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து நம்மளுக்கு என்னவா இருக்கும், ஸோ டிஃபரெண்டா இருக்கும். ஸோ இந்த இதுல வந்து நம்மளுக்கு எல்லா டைப் ஆஃப் லோடிங்கும் இருக்கும். ஓகே. ஸோ இதுல வந்து நம்மளுக்கு சியர் இருக்கலாம், ஸோ ஒன்லி வந்து எக்ஸ் டைரக்ஷன்ல ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு டிஃபரெண்ட் கண்டிஷன்ல ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும்.
இப்ப இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஆக்ட் ஆகும் போது அவர் என்ன ஃபோக்கஸ் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸஸ். அப்ப இந்த லோடிங் ஆக்ட் ஆகும் போது நம்மளுக்கு நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து மேக்சிமம் எப்போ வரும்? அது நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோமா? ஸோ லாஸ்ட் கிளாஸ் சென்டோமெட்ரிஸ்ல வந்து நம்மளுக்கு என்ன பார்த்தீங்க, இந்த மாதிரி கம்பைன்டு லோடிங் ஆக்ட் ஆகும்போது மேக்ஸிமம் நார்மல் ஸ்ட்ரெஸ்க்கு என்ன ஃபார்ம் நம்மளுக்கு? மேக்ஸிமம் நார்மல் ஸ்ட்ரெஸ்க்கு என்ன ஃபார்முலா? சிக்மா ஒன் இஸ் ஈக்குவல் டு ஸோ சிக்மா எக்ஸ் பிளஸ் சிக்மா ஒய் ஸோ டிவைட் பை டூ ஸோ பிளஸ் ஸோ என்ன வரும் நம்மளுக்கு? ஸோ ரூட் ஆஃப் சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய் ஸோ டிவைட் பை டூ தி ஹோல் ஸ்கொயர் ஸோ பிளஸ் டவு எக்ஸ் ஒய் தி ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து ஆக்சுவல் லோடர் காம்போனன்ட்ல வந்து ஸோ அவர் என்ன ஃபைண்ட் அவுட் பண்றாரு அப்படின்னா மேக்ஸிமம் நார்மல் ஸ்ட்ரெஸஸ் வந்து நம்மளுக்கு ஃபைண்ட் அவுட் பண்றாரு. ஓகே, ஸோ அப்ப இது வந்து நம்மளுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, ஸோ இந்த மேக்ஸிமம் நார்மல் ஸ்ட்ரெஸ் உடைய வேல்யூ, ஆக்சுவல் காம்பவுண்டோடைய மேக்ஸிமம் நார்மல் ஸ்ட்ரெஸ் உடைய வேல்யூ வந்து ஸோ நம்மளுக்கு இதுவும் சப்போஸ் மைல்டு ஸ்டீல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, இந்த காம்பவுண்ட் மைல்டு ஸ்டீல். அப்போ இந்த மைல்டு ஸ்டீல் காம்பவுண்ட்ல ஸோ மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸஸ் வந்து என்ன இன்டியூஸ் ஆகுது அப்படின்னா சிக்மா ஒன். இந்த சிக்மா ஒன்னுடைய வேல்யூ வந்து இப்போ நீங்க யூனிஆக்சியல் லோடிங்ல டெஸ்ட் பண்ணி ஸோ ஃபார் மைல்டு ஸ்டீல் அப்படின்னா டக்டைல் மெட்டீரியல், டக்டைல் மெட்டீரியலுக்கு என்ன ஃபெயிலியர் கண்டிஷன் நம்மளுக்கு? ஸோ ஈல்டு. அதை விட நம்மளுக்கு கம்மியா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஃபெயிலியர் அக்கர் ஆகாது அப்படின்னு வந்து சொல்றாரு. அதாவது ஆக்சுவல் லோடட் மெம்பர் இருக்குல்ல, அதுல என்ன ஃபைண்ட் அவுட் பண்றாரு அப்படின்னா ஸோ மேக்ஸிமம் நார்மல் ஸ்ட்ரெஸ் வந்து எடுத்துக்கிறாரு. ஸோ எடுத்துட்டு ஸோ அதை வந்து எதோட கம்பேர் பண்றாரு அப்படின்னா, ஸோ இங்க வந்து டக்டைல் மெட்டீரியலா இருந்துச்சு அப்படின்னா இங்க வந்து நம்ம டக்டைல் மெட்டீரியலுக்கு என்ன பண்ணிருப்பீங்க, யூனிஆக்சியல் லோடிங் கொடுத்து டெஸ்ட் பண்ணிருப்பீங்களா, அங்க வந்து ஸோ மெட்டீரியலுடைய ப்ராப்பர்ட்டி ஸோ சிக்மா ஈல்டோடைய வேல்யூவோட ஸோ இந்த சிக்மா ஒன்னுடைய வேல்யூ வந்து நம்மளுக்கு கம்மியா இருந்துச்சு அப்படின்னா ஃபெயிலியர் வந்து நம்மளுக்கு என்னது அக்கர் ஆகாது அப்படின்னு யார் சொல்றா? நான் சொல்ல நீங்க சொல்ல, யார் சொல்றா? ராங்கின்ஸ் தியரி. பட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, இப்ப நம்மளுடைய டிசைன்ல வந்து முக்கியமான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சேஃப்டி தான். ஸோ சேஃப்டி வந்து மோர் இம்பார்ட்டன்ட் இன் டிசைன். ஸோ சேஃப்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ சேஃப்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ வந்து உங்களுக்கு திடீர்னு ஒரு பாடியில வந்து என்ன ஆகுது அப்படின்னா இப்போ ரொம்ப சிக்காயிடுறீங்க, உங்களால எந்திரிச்சு நடக்க கூட முடியல. இப்போ டாக்டர்கிட்ட போறீங்க, சார் இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு 2 days வந்து என்னால நடக்கவே முடியல, ஸோ எனர்ஜி இல்லை பாடியில அப்படின்னு அவர் என்ன பண்ணுவாரு? ஸோ அப்போ என்னமோ டிசீஸ் இவருக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸோ உங்களுக்கு இதுதான் வந்திருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்ல முடியுமா? இப்போ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கு, இந்தாங்க மெடிசன், இதை சாப்பிட்டு கரெக்டா இருந்தீங்க அப்படின்னா சரியாயிரும் அப்படின்னு சொல்ல முடியுமா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் அவர்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதை ரிசர்ச் பண்ணும், இவர் பாடியில எதனால இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவாரு? டெஸ்ட் பண்ணுவாரு. ஸோ இந்த டெஸ்ட்லாம் எடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லிவருக்கு எடுப்பாரு, ஸோ ஹார்ட்டுக்கு எடுப்பாரு. ஹார்ட் அப்படின்றப்ப என்ன எடுப்பாரு? இசிஜி எடுப்பாரு, எக்கோ எடுப்பாரு. இது மாதிரி கம்ப்ளீட் பாடி செக்அப் வந்து பண்ணுவாரு. அப்போ கம்ப்ளீட் பாடி செக்அப் பண்ணிட்டு என்ன பண்ணுவாரு? ஓகே, உங்களுக்கு இதனாலதான் வந்து என்னது ப்ராப்ளம் வந்து அரைஸ் ஆயிருக்கு, அப்ப இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, மெடிசன் சாப்பிட்டீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம கியூர் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம சொல்றாரு. ஓகேவா? பட் சம்டைம்ஸ்ல வந்து அந்த டாக்டர் வந்து ஐடென்டிஃபை பண்ணது கரெக்டா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம், ஒரு 90%. பட் டாக்டர் சொல்லிட்டாரு அப்படின்றதுக்காக ஸோ அந்த டிசீஸ் வந்து கரெக்டா இருக்குமா? சம்டைம்ஸ் வந்து இது என்ன வாங்கலாம், அவர் வந்து ஸோ கண்டுபிடிச்சது வந்து என்ன வாங்கலாம், ஸோ ஃபெயிலியரா கூட இருக்கலாம், ஸோ வேற ஏதாவது ப்ராப்ளமா இருக்கலாம். பட் அவர் என்ன பண்ணிருப்பாரு, வேற ஒரு ப்ராப்ளத்துக்கு வந்து கண்டுபிடிச்சு மருந்து கொடுத்துட்டு இருப்பாரு ஒரு 10% ஆஃப் கேஸ்ல. அதே மாதிரிதான் அங்க எப்படி டாக்டர் வந்து நம்மளுக்கு ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறாரோ அப்ப நீங்க இங்க என்ன பண்றீங்க, இந்த மெட்டீரியல் வந்து ரிசர்ச் பண்ணணும். அப்ப உங்களுடைய பாயிண்ட் என்ன? டாக்டருக்கு வந்து என்னது, அவருக்கு ரிஸ்க் வந்து என்ன ஐடென்டிஃபை பண்ணணும். உங்களுடைய இதை வந்து நம்மளுக்கு என்ன, இந்த மெட்டீரியல் வந்து ஃபெயிலியர் ஆகக்கூடாது. இப்போ ஃபெயிலியர் ஆகக்கூடாது அப்படின்னா நீங்க என்ன ஐடென்டிஃபை பண்றீங்க? ஸோ நீங்க இல்ல ரேங்கிங்ஸ் என்ன திங்க் பண்றாரு அப்படின்னா ஒரு மெட்டீரியல்ல ஆக்சுவலோட மெம்பர்ல இருக்கிற இதுலயே நம்மளுக்கு என்னது, ஸோ ஏன் நார்மல் ஸ்ட்ரெஸஸ் வந்து எடுத்துக்கிறாரு? ஏன் நார்மல் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறாரு? நார்மல் ஸ்ட்ரெஸ் வந்து சிக்மா ஒன் தான் நம்மளுக்கு என்ன ஸ்ட்ரெஸ், ஸோ மேக்சிமம் நார்மல் ஸ்ட்ரெஸ். அப்ப இந்த மேக்சிமம் நார்மல் ஸ்ட்ரெஸ் இந்த இதுல இன்டியூஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இதனால நம்மளுக்கு ஃபெயிலியர் சான்சஸ் அதிகமா இருக்குமா இல்லையா? ஏன்னா ஸ்ட்ரெஸ் வந்து மேக்சிமமா இருந்துச்சு அப்படின்னா அந்த இது வந்து என்னது, ஸோ லீட்ஸ் டு ஃபெயிலியர். ஸோ லீட்ஸ் டு ஃபெயிலியர்.
ஓகேவா? இப்போ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அப்ப இவர் வந்து என்ன ஃபோக்கஸ் பண்றாருன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒன்லி நார்மல் ஸ்ட்ரெஸ். இவரும் ரிசர்ச் பண்றாரு. எதை ஃபோக்கஸ் பண்றாரு? ஒன்லி வந்து நார்மல் ஸ்ட்ரெஸஸ் மட்டும் கம்பேர் பண்றாரு. இப்ப இப்ப நார்மல் ஸ்ட்ரெஸஸ் அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம்? நார்மல் ஸ்ட்ரெஸஸ் அப்படின்னா எய்தர் வந்து டென்சைலா இருக்கலாம், இப்போ கம்ப்ரெசிவா இருக்கலாம். அப்ப ஸோ இன்னொரு பாயிண்ட்டும் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ இதுல வந்து நம்மளுக்கு இது வந்து மேக்சிமம் நார்மல் ஸ்ட்ரெஸ். ஓகேவா? இதுல வந்து நம்மளுக்கு என்னது? ஸோ மேக்சிமம் ஸோ நார்மல் ஸ்ட்ரெஸ். ஸோ இது வந்துட்டு நெக்ஸ்ட் மினிமம் நார்மல் ஸ்ட்ரெஸ். ஸோ சிக்மா எக்ஸ் பிளஸ் சிக்மா ஒய் ஸோ டிவைட் பை 2 ஸோ பிளஸ் ஆ மைனஸ் minus root of sigma x minus sigma y. So divide by 2 the whole square plus so tau xy the whole square. Okay. இப்ப நார்மல் அப்படின்றப்ப நம்மளுக்கு சிக்மா ஒன் வந்து நம்மளுக்கு என்னது? மேக்சிமம். சிக்மா டூ வந்து நம்மளுக்கு என்னது? மினிமம். ஸோ இது வந்து நம்மளுக்கு என்னது? ஸோ மினிமம். ஓகேவா? ஸோ இது வந்து நம்மளுக்கு டக்டைல் மெட்டீரியலா இருந்துச்சு அப்படின்னா எதை விட கம்மியா இருக்கும் நம்மளுக்கு? ஈல்ட விட கம்மியா இருக்கும். அதே இது நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா பிரிட்டில் மெட்டீரியலா இருக்கு. இப்போ பிரிட்டில் மெட்டீரியலா இருந்துச்சு அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு என்னவா இருக்கும்? இப்போ ஃபார் பிரிட்டில் மெட்டீரியலா இருந்துச்சு அப்படின்னா இந்த சிக்மா ஒன் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என்னவா இருக்கும்? அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ இது வந்து ஃபார் ஸோ டக்டைல் மெட்டீரியல். ஸோ ஃபார் ஸோ டக்டைல் ஸோ மெட்டீரியல். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஸோ ஃபார் பிரிட்டில் மெட்டீரியல். ஸோ ஃபார் ஸோ பிரிட்டில் ஸோ மெட்டீரியல். இதுல இன்னும் கொஞ்சம் நம்ம எலாபரேட் பண்ணோம். இந்த கான்செப்ட் புரியுதா? அவர் என்ன அனாலிசிஸ் பண்றாருன்னு புரியுதா? அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஆக்சுவல் அவருடைய போக்கஸ் ஃபுல்லாமே எதுல இருக்கு? ஒன்லி நார்மல் ஸ்ட்ரெஸஸ் மட்டும்தான். அவருடைய பாயிண்ட் ஆஃப் திங்கிங் வந்து நம்மளுக்கு இந்த மெட்டீரியல் வந்து நார்மல் ஸ்ட்ரெஸஸ்னால எந்தெந்த மாதிரி ஃபெயிலியர் ஆகலாம் அப்படின்றத மட்டும் தான் பாக்குறாரு. இப்போ நார்மல் அப்படின்றப்ப நம்மளுக்கு என்னது? டென்சியலா கம்ப்ரெசிவா இருக்கலாம். அப்ப ஆக்சுவல் லோடட் நம்பர் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸஸ் இன்டியூஸ் ஆகலாம். அதனால எனக்கு வந்து இன்டியூஸ் ஆகிற மேக்ஸிமம் நார்மல் ஸ்ட்ரெஸ் உடைய வேல்யூ வந்து யூனிஆக்சியல் லோடிங் அப்ளை பண்றதுனால ஸோ வர சிக்மா ஈல்ட் ஆர் சிக்மா அல்டிமேட்டை விட கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அந்த மெட்டீரியல் வந்து நம்மளுக்கு என்னது? ஃபெயிலியர் ஆகாது அப்படின்னு யார் சொல்றா? யார் சொல்றா? ஸோ ரேங்கிங்ஸ் வந்து சொல்றாரு. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் எழுதிங்க. இதை நம்ம கொஞ்சம் எலாபரேட் பண்ணணும். சப்போஸ் இப்ப என்ன சொல்றோம் அப்படின்னா இப்ப இந்த இதனால ஸ்ட்ரெஸஸ்னால வரதுடைய வேல்யூ வந்து நம்மளுக்கு சிக்மா ஒன்னுடைய வேல்யூ வந்து ஒரு 50 ஸோ மெகா பாஸ்கல் இருக்கு. இப்ப நீங்க இந்த இதுல இருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கல்ல, சப்போஸ் நான் டக்டைல் மெட்டீரியல் எடுக்கிறேன். ஸோ சிக்மா ஈல்டோடைய வேல்யூ வந்து 80 மெகா பாஸ்கல். அப்ப அவர் என்ன சொல்றாரு? இப்போ சிக்மா ஒன் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சிக்மா ஈல்டு. அப்ப இங்க வந்து இன்டியூஸ் ஆகிறது வந்து 50 ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 80. அப்ப இது வந்து அக்கார்டிங் டு மேக்ஸிமம் ரேங்கிங்ஸ் தியரி வந்து இது இதுல ஃபெயிலியர் அக்கர் ஆகுமா அக்கர் ஆகாதா? நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த மாதிரி டைப் ஆஃப் லோடிங் ஆக்ட் ஆகும்போது சிக்மா ஒன்னுடைய வேல்யூ 50 மெகா பாஸ்கல். ஸோ சிக்மா டூ உடைய வேல்யூ வந்து நமக்கு என்னது? சரி சிக்மா இதை மட்டும் பாருங்க. சிக்மா ஒன்னுடைய வேல்யூ 50 மெகா பாஸ்கல். ஸோ சிக்மா ஈல்டுடைய வேல்யூ வந்து நமக்கு என்னது? ஸோ 80 மெகா பாஸ்கல். அப்ப சிக்மா ஒன் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சிக்மா ஈல்டு நம்ம இப்ப எடுத்திருக்கோம். இதுக்கு அக்கார்டிங்கா நம்மளுக்கு இதுல ஃபெயிலியர் அக்கர் ஆகுமா அக்கராதா? அக்கர் ஆகாது. பட் ஆக்சுவலா இதோட நம்ம முடிக்க கூடாது. இன்னும் நம்ம செக் பண்ணோம். என்ன அப்படின்னா அவர் ஃபோக்கஸ் வந்து நார்மல்லே நமக்கு என்ன ஸோ சிக்மா டூனால கூட அது ஃபெயிலியர் ஆகலாம். ஓகேவா? அதையும் நம்ம பார்க்கணும். ஓகே. ஸோ நார்மல் இங்க இன்டியூஸ் ஆகுதுல, இங்க இன்டியூஸ் ஆகிற மேக்சிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸஸ். ஸோ பிரின்சிபல் ஸ்ட்ரெஸஸ்னா நம்மளுக்கு என்ன? இது மட்டும் இருக்கக்கூடாதுங்க. ஸோ இந்த இது மட்டும் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணோம். அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன ஃபர்ஸ்ட் நோட் பண்ணுங்க. அதுல உங்களுக்கு தெரியும். இதுல வந்து சிக்மா ஒன் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சிக்மா ஈல்டு மட்டும் கண்டிஷன் கிடையாது. அதாவது இதுல இன்டியூஸ் ஆகிற பிரின்சிபல் ஸ்ட்ரெஸஸ் வந்து நம்மளுக்கு எதை விட கம்மியா இருக்கணும்? ஈல்ட விட இல்ல அல்டிமேட்டோட நம்மளுக்கு கம்மியா இருக்கும். அப்போ பிரின்சிபல் ஸ்ட்ரெஸஸ்ன்றப்ப சிக்மா ஒன் மட்டும் வருமா? இப்போ பிரின்சிபல் ஸ்ட்ரெஸஸ் வந்து சிக்மா ஒன் மட்டும் வருமா? இப்போ பிரின்சிபல் ஸ்ட்ரெஸஸ்னா நம்ம என்ன சொன்னோம்? இப்போ சிக்மா ஒன்னு வரும், டூ வரும். அப்ப அதுவும் நம்ம நோட் பண்ணணும். இப்போ நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நோட் பண்ணிருக்கேன்.
ஸோ இதோட ஸ்டேட்மெண்ட் வந்து நோட் பண்ணீங்க. ஸோ இவருடைய ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்டேட்மெண்ட், ஸோ அக்கார்டிங் டு so Rankine's theory, according to Rankine's theory, for no failure, no failure, the maximum, principal, principal stress, principal stress, so in the actual loaded number, loaded number, so is less than, sigma yield, or sigma ultimate, sigma yield or sigma ultimate stress, calculated, under the uniaxial loading, under the uniaxial loading. இதுதான் ஸ்டேட்மெண்ட். ஸோ ரேங்கிங்ஸ் சொல்ற ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, அக்கார்டிங் டு ரேங்கிங்ஸ் தியரி ஃபார் நோ ஃபெயிலியர், நான் சொன்ன பாயிண்ட் வருதான்னு பாருங்க. அக்கார்டிங் டு ரேங்கிங்ஸ் தியரி ஃபார் நோ ஃபெயிலியர் வந்து நம்மளுக்கு என்ன சொல்றாரு, the maximum principal stress is less than the sigma yield வந்து நம்மளுக்கு என்னது ஃபார் டக்டைல் மெட்டீரியலுக்கு ஆர் சிக்மா அல்டிமேட் ஸ்ட்ரெஸ், ஸோ அதை விட நம்மளுக்கு என்னவா இருக்கணும், ஸோ கம்மியா இருக்கணும். ஸோ கம்மியா இருந்துச்சு அப்படின்னா இந்த மெட்டீரியல் வந்து அந்த சுச்சுவேஷன் வந்து நம்மளுக்கு ஃபெயிலியர் வந்து அக்கர் ஆகாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதை நோட் பண்ணுங்க. ஸோ இதுதான் வந்து ரேங்கிங்ஸ் தியரி. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம்ல, ஸோ இன் பிரின்சிபல் பிளேன்ஸ்ல நம்மளுக்கு சியர் ஸ்ட்ரெஸ் உடைய வேல்யூ என்ன, ஸோ பிரின்சிபல் பிளேன்ஸ்ல சியர் ஸ்ட்ரெஸ் உடைய வேல்யூ என்ன, ஸோ பிரின்சிபல் பிளேன்ஸ்ல வந்து சியர் ஸ்ட்ரெஸ் உடைய வேல்யூ வந்து நம்மளுக்கு 0 அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இன் பிரின்சிபல் பிளேன்ஸ்ல வந்து சியர் ஸ்ட்ரெஸ் உடைய வேல்யூ என்ன, 0. இப்போ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, இதுதான் அவருடைய ஸ்டேட்மெண்ட். அக்கார்டிங் டு ரேங்கிங்ஸ் தியரி ஃபார் நோ ஃபெயிலியர், the maximum principal stress in the actual loaded number is less than sigma yield or sigma ultimate stress is calculated under the uniaxial condition அப்படின்னு நம்ம சொல்றாரு. இங்க பாருங்க, இந்த தியரி வந்து இவர் வந்து இந்த கண்டிஷன் சொல்றதுனால அது ஃபெயிலியர் ஆகாதுன்னு அர்த்தம் கிடையாது. அவர் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஃபெயிலியர் ஆகாதுன்னு சொல்லிட்டு. பட் அது வந்து நம்மளுக்கு என்னது, ரியலா வந்து மேபி மெட்டீரியல் ஃபெயிலியர் ஆகும். இப்போ இதே ஸ்டேட்மெண்ட்டவே நம்ம இப்போ பிரேக் பண்ணலாம் பாருங்களா. ஸோ இவர் சொல்றது வந்து, ஸோ நம்மளுக்கு வந்து இந்த கண்டிஷன் வந்து 100% ஃபெயிலியர் அக்கர் ஆகாது அப்படின்னு சொல்ல முடியாது. நோட் பண்ணி வச்சேன். இங்க பாருங்க, இந்த 5 தியரியுமே ரொம்ப ரொம்ப ஈஸி. பட் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி, புரியலன்னு வச்சுக்கோங்களேன் பூரா என்னோட டெரிவேஷன்ஸா இருக்கு அப்படின்றது. இது நோட் பண்ணி வச்சேன், இது நோட் பண்ணிட்டீங்களா? இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்ல முக்கியமா வந்து நம்மளுக்கு என்னது, ஸோ மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ வந்து லெஸ் ஆர் ஈக்குவல் டு சிக்மா ஈல்ட் ஆர் அல்டிமேட் இருந்துச்சு அப்படின்னா ஃபெயிலியர் அக்கர் ஆகாது அப்படின்றது தான் இந்த ஸ்டேட்மெண்ட். ஒன்லைன்ல இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்போ மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் அக்கர் ஆகிற பிளேன்ஸ் வந்து நம்மளுக்கு எப்படி வரும்னு சொல்லுவோம், ஸோ இப்படி வரும்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு ஸோ பிளேன்ல வந்து நம்மளுக்கு ஸோ சிக்மா 1 வந்து என்னவா இருக்கும், இங்க வந்து மேக்ஸிமம் இருக்கும், இங்க ஸோ சிக்மா 2 இருக்கும்.
ஓகேவா? இங்க வந்து சியர் ஸ்ட்ரெஸ் உடைய வேல்யூ வந்து நம்மளுக்கு என்னது? வாட் இஸ் த வேல்யூ சியர் ஸ்ட்ரெஸ் உடைய வேல்யூ வந்து 0 அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். எப்பயுமே நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஃபார் டிசைன் பாயிண்ட் ஆஃப் வியூக்குள்ள எதுதான் நம்மளுக்கு மோர் இம்பார்ட்டன்ட்? எது மோர் இம்பார்ட்டன்ட்? நம்மளுக்கு சேஃப்டி தான் மோர் இம்பார்ட்டன்ட். சேஃப்டிக்காக நம்ம என்ன வேணா கம்ப்ரமைஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு சில இதெல்லாம் பாக்குறீங்க. இப்போ நீங்க நான் சொன்ன எக்ஸாம்பிள் தான். இப்போ டாக்டர்கிட்ட போறீங்க, அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா டிஃபரெண்ட் டைப் ஆஃப் டெஸ்ட் எடுக்க சொல்றாரு. அதுக்கெல்லாம் நம்மளுக்கு என்ன அதிகமா? இப்போ பாடி செக்அப் பூரா எடுக்கிறீங்க, ஒரு 15,000 20,000 செலவழிக்குது. ஸோ எக்கோ அது இதுன்னு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன மணி வந்து என்ன ஆகும்? செலவாகும். பட் உங்களுக்கு அவர் ஏன் எடுக்க சொல்றாருன்னு பாத்தீங்க அப்படின்னா அவர் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து உங்களை சேவ் பண்ணும். அப்படின்றப்ப சேஃப்டி தான் நம்மளுக்கு எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இப்போ நீங்க ஒரு மெட்டீரியல் வந்து டிசைன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, ஸோ உங்களுடைய திங்கிங் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா பிராடா இருக்கும். ஸோ ரொம்ப நேரோவா இருந்துச்சு அப்படின்னா உங்களால என்ன பண்ண முடியாது? ஸோ எங்க ஃபெயிலியர் அக்கர் ஆகுது அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ அவர் வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ நம்மளுக்கு என்னன்னா, ஸோ பிரின்சிபல் பிளேன் இது வந்து, ஸோ பிரின்சிபல் பிளேன்ல வந்து நம்மளுக்கு என்னது? ஸோ பிரின்சிபல் பிளேன்ஸ்ல வந்து நம்மளுக்கு, ஸோ இதுக்கு நேம் என்ன? ஸோ இதுக்கு நேம் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? ஸோ மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ். இது வந்து நம்மளுக்கு என்னது? மினிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ். இப்போ அவர் ஸ்டேட்மெண்ட் படி என்ன எழுதிருக்கீங்க அப்படின்னா சிக்மா 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சிக்மா இது எழுதிருக்கீங்க. பட் சம் சுச்சுவேஷன்ல என்ன ஆகும் பாத்தீங்க அப்படின்னா இந்த சிக்மா 2 உங்களுக்கு மேக்ஸிமம் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. நம்ம அதையும் கன்சிடர் பண்ணணும். ஸோ எப்படி சார் அது வந்து மேக்ஸிமம் வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ நான் ஒரு சுச்சுவேஷன் எடுத்துக்கிறேன். இந்த சுச்சுவேஷன்ல ஸோ சிக்மா, ஸோ எக்ஸோடைய வேல்யூ வந்து 60 மெகா பாஸ்கல். ஸோ சிக்மா எக்ஸோடைய வேல்யூ வந்து 60 மெகா பாஸ்கல். ஸோ சிக்மா ஒய்யோடைய வேல்யூ வந்து ஸோ 60 மெகா பாஸ்கல். ஸோ 60 மெகா பாஸ்கல். ஓகே. ஸோ 60 மெகா பாஸ்கல். இப்போ இந்த சுச்சுவேஷன்ல ஸோ நம்மளுக்கு டவு எக்ஸ்ஒயோடைய வேல்யூ வந்து 0. அதாவது அவங்க கொடுத்திருக்க கண்டிஷன்ல சியர் ஸ்ட்ரெஸ் நம்மளுக்கு இல்லை. இப்போ நம்ம இங்க எடுத்துக்கிட்டோம்ல, அங்க சியர் ஸ்ட்ரெஸ் வந்து நம்மளுக்கு என்ன அப்பியர் ஆச்சு. அங்க எடுத்துக்கிட்ட சியர் ஸ்ட்ரெஸ் இல்லை. இப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த கிவன் கண்டிஷனுக்கு அக்கார்டிங்கா நீங்க என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க? ஸோ இது ஸோ பிரின்சிபல் ஸ்ட்ரெஸஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. சிக்மா ஒன்னோடைய வேல்யூ என்ன? ஸோ இங்க சிக்மா எக்ஸோடைய வேல்யூ என்ன? ஸோ 60. ஸோ சிக்மா ஒய்யோடைய வேல்யூ என்ன? 60. ஸோ டவு எக்ஸ்ஒயோடைய வேல்யூ என்ன? 0. இப்போ நம்மளுக்கு என்ன ஃபார்முலா? இப்போ சிக்மா 1க்கு சிக்மா 2க்கு ஃபார்முலா. இங்க சிக்மா எக்ஸும் சிக்மா ஒய்யும் நம்மளுக்கு என்ன வருது? இப்போ ஈக்குவலா இருக்கு. இப்போ ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா இந்த டேர்ம் வருமா? இப்போ சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய்யோட வேல்யூ 0 வந்துடும். ஸோ டவு எக்ஸோட வேல்யூ என்ன வருது? 0. நான் ஒரு சுச்சுவேஷன் எடுத்துக்கிறேங்க. நம்ம சேஃப்டி பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன சொன்னோம்? பிராடா திங்க் பண்ணணும். அப்போ நம்ம சிக்மா 1 மட்டும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சிக்மா ஈல்டு அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இங்க எப்படி நம்மளுக்கு ஒரு ஆக்சுவல் காம்பனன்ட்ல எப்படி ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகுதோ அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இதுல ஆக்சுவல் காம்பனன்ட்ல இந்த மாதிரி ஆக்ட் ஆகுது. இங்க ஷேர் ஸ்ட்ரெஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 0 கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க என்ன ஃபைண்ட் அவுட் பண்றீங்க அப்படின்னா ரேங்கிங்ஸ் தியரி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்போ அக்கார்டிங் டு ரேங்கிங்ஸ் தியரி வந்து நம்மளுக்கு என்னது? ஸோ மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸஸ் வந்து நம்மளுக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சிக்மா ஈல்டு அண்டர் யூனிஆக்சியல் கண்டிஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. அப்போ இங்க சிக்மா ஒன்னோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க என்ன வரும்? சிக்மா ஒன்னோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. இந்த ஃபார்முலால இது வராது. ஸோ அப்போ என்ன வரும்? சிக்மா 1 இஸ் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் பிளஸ் சிக்மா ஒய் ஸோ டிவைட் பை 2. ஸோ நெக்ஸ்ட் சிக்மா இதோட வேல்யூ என்ன? ஸோ 60 பிளஸ் 60 டிவைட் பை 2. அப்போ 120 ஸோ டிவைட் பை 2. ஸோ இது வந்து நமக்கு என்ன அப்படின்னா 60. ஸோ சிக்மா 2 உடைய வேல்யூ என்ன? அகைன் வந்து சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய் ஈக்குவலா இருக்கனால இது வராது. டவு எக்ஸ் ஒய் வந்து 0 அப்படின்னா அது வராது. அகைன் வந்து நம்மளுக்கு என்ன ஃபார்முலா? ஸோ சிக்மா எக்ஸ் ஒய் பிளஸ் சிக்மா ஒய். அப்போ அகைன் என்ன வரும்? இது 60 மெகா பாஸ்கல். இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஏதோ ஒரு சுச்சுவேஷன் நம்மளுக்கு என்ன வருது? நம்ம மேக்ஸிமம் பிரின்சிபல் சிக்மா 1 தான் எப்பயுமே மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணக்கூடாது. மேபி இங்க சிக்மா 1ம் நம்மளுக்கு சிக்மா 2ம் எதுக்கு ஈக்குவல்? நம்மளுக்கு சிக்மா 1 சிக்மா 2 நம்மளுக்கு என்னவா இருக்கீங்க? ஸோ சிக்மா 1 இஸ் ஈக்குவல் டு சிக்மா 2 இஸ் ஈக்குவல் டு ஸோ சிக்மா எக்ஸ் பிளஸ் சிக்மா ஒய் டிவைட் பை 2. ஓகே. ஸோ அப்ப நம்மளுக்கு இந்த மாதிரி ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ சிக்மா 1 வந்து உங்களுக்கு ஸோ 60 ஆக்ட் ஆகுது. இங்க வந்து சிக்மா 2 வந்து ஸோ 60 ஆக்ட் ஆகுது. அப்ப இந்த சுச்சுவேஷன்ல உங்களுக்கு ரெண்டுமே என்னது? ரெண்டுமே இதை வந்து நீங்க மினிமம் சொல்ல முடியுமா? சிக்மா 2 வந்து மினிமம் சொல்ல முடியுமா? இப்போ சிக்மா 2 நம்மளுக்கு என்னது? மேக்சிமம். இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன் எடுத்துங்க. சப்போஸ் இந்த இதுல
இந்த சிக்மா டூ ஆக்ட் ஆகிற பிளேன்ல வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸோ வீக்கர் செக்ஷனா இருக்கு. ஸோ வீக்கர் ஸோ செக்ஷனா இருக்கு. அப்போ வீக்கர் செக்ஷனா இருந்துச்சு அப்படின்னா இங்கேயும் நம்மளுக்கு சிக்மா ஒன்னா, இங்கேயும் சிக்மா, ரெண்டுமே ஈக்குவல் தான். ரெண்டுமே நம்மளுக்கு என்னது மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தான். இதை மினிமம் சொல்ல முடியுமா? ஏதாவது ஒண்ணு சொல்ல முடியாது. அப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இப்ப இங்க சிக்மா டூ ஆக்ட் ஆகிற அந்த ஏரியா வந்து நம்மளுக்கு வீக்கரா இருக்கு. இப்போ வீக்கரா நெக்ஸ்ட் படிப்போம். ஏதாவது டிஸ்கண்டினியூட்டி இருக்கலாம், உள்ளேயே சம் டிஃபெக்ட்ஸ் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும் போது இந்த 60 ஆக்ட் ஆகுதுல, இந்த 60 வந்து இங்க வித்ஸ்டாண்ட் பண்ணுமா? இது வித்ஸ்டாண்ட் பண்ணுமா? அப்ப சிக்மா ஒன்னுனால ஃபெயிலியர் ஆகுமா, சிக்மா டூனால ஃபெயிலியர் ஆகுமா? ஸோ டூனால ஃபெயிலியர் ஆகும். அப்போ நம்மளுடைய என்ன எடுத்துக்கணும் பாத்தீங்க அப்படின்னா ஸோ சிக்மா ஒன் மட்டும் எடுக்கக்கூடாது. அப்ப என்ன எடுத்துக்கணும்? ஸோ மேபி சிக்மா டூனால கூட நார்மல் ஸ்ட்ரெஸ் சிஸ்டம் என்ன ஆகலாம்? ஃபெயிலியர் ஆகலாம். இப்ப சிக்மா ஒன் ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஸோ சிக்மா ஈல்டு. நம்மளுக்கு இன்டியூஸ் ஆகிற ஸ்ட்ரெஸஸ் வந்து சிக்மா ஈல்டோட கம்மியா இருக்கும். ஸோ இது அப்படி இல்லை அப்படின்னா ஸோ சிக்மா டூ ஸோ மேபி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஸோ சிக்மா ஈல்டா இருக்கும். இப்போ இது வந்து நீங்க என்ன கண்டிஷன் எடுத்துக்கிறீங்க? இது என்ன கண்டிஷன் எடுத்துக்கிறீங்க? டென்ஷன். பட் அவர் அனாலிசிஸ் பண்றது வந்து நார்மல் லோடு. நார்மல் லோடுனா நான் என்ன சொன்னேன்? மேபி டென்ஷனா இருக்கலாம், இல்ல வந்து நம்மளுக்கு என்னது கம்ப்ரெசிவா இருக்கலாம். அப்ப ஃபார் கம்ப்ரெசிவ் லோடு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா சிக்மா ஒன் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் சிக்மா ஈல்டு. ஸோ இது வந்து கம்ப்ரெசிவ்னா நம்மளுக்கு என்னது? ஸோ லோடு வந்து மைனஸ். அதே மாதிரி சிக்மா டூ வந்து ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் சிக்மா ஈல்டு. இதெல்லாம் ஃபார் என்ன மெட்டீரியலுக்கு? ஸோ இங்க வந்து நம்மளுக்கு என்ன மெட்டீரியல் எடுத்துக்கிறீங்க? ஸோ ஃபார் டக்டைல் மெட்டீரியல்ஸ். அதே பிரிட்டில் மெட்டீரியல் இருந்துச்சு அப்படின்னா என்ன வரும்? இங்க வந்து சிக்மா ஒன் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சிக்மா அல்டிமேட். ஸோ சிக்மா டூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சிக்மா அல்டிமேட். அப்ப இப்ப நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இப்பயும் ஓகே, அவர் வந்து நார்மல் லோட்ல எல்லா பாசிபிலிட்டியும் கன்சிடர் பண்ணியிருக்காரு. அப்போ வந்து இந்த மெட்டீரியல் வந்து ஃபெயிலியர் ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏன் சொல்ல முடியாது? ஏன் சொல்ல முடியாது? ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம்? இல்ல, நீங்க நார்மல்ல இருக்க மேக்ஸிமம் பாசிபிலிட்டி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்க, எல்லாத்தையும் அனாலிசிஸ் பண்ணிட்டீங்க. பட் இப்பயும் உங்களால என்ன சொல்ல முடியாது அப்படின்னா இந்த மெட்டீரியல் வந்து ஃபெயிலியர் ஆகாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அவர் வந்து என்ன சொல்லல, என்ன டைப் ஆஃப் லோடிங் சொல்லல. என்ன டைப் ஆஃப் லோடிங்னா என்ன? ஸோ இப்போ இங்க பாருங்க, இங்க வந்து எல்லா லோடுமே ஆக்ட் ஆகுது. இப்போ இங்க ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. இங்க சிஎஸ்எஸ் வேல்யூ வந்து நமக்கு என்ன இருக்கலாம்? ஜீரோவா இருக்கலாம். இன்னொன்று வந்து ஸோ ஒரு மெம்பர்ல வந்து டார்க் மட்டும் அப்ளை ஆகுது, அங்க சிஎஸ்எஸ் மட்டும் இன்டியூஸ் ஆகலாம். அதனால டைப் ஆஃப் லோடிங் வந்து என்ன அப்படின்றத அவர் சொல்லல. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ சியர் ஸ்ட்ரெஸ் அவர் கன்சிடர் பண்றாரா? ஸோ சியர் ஸ்ட்ரெஸ் மைண்ட்ல வச்சுக்கிறாரா? ஸோ சியர் ஸ்ட்ரெஸ் மைண்ட்ல வைக்கல. பட் அவருடைய ஃபோக்கஸ் வந்து நார்மல். இப்போ லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம படிச்சோம், யூனிஆக்சியல் லோடு அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்னாச்சு? நீங்க அப்ளை பண்றது வந்து நம்மளுக்கு யூனிஆக்சியல் தான். பட் வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸஸ் வந்து நம்மளுக்கு அட் 45 டிகிரில வந்து ஒரு பிளேன்ல வந்து ஸ்ட்ரெஸ் என்னவா இருக்கு? மேக்ஸிமமா இருக்கு. அப்ப என்ன ஆகும் உங்களுக்கு? அவர் பார்த்துட்டு இருக்கிறது வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நார்மல் லோட மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாரு. அப்ப இந்த நார்மல் லோட ஃபோக்கஸ் பண்ணனால ஃபைனலா அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாரு. ஸோ நம்மளுக்கு வந்து இன்டியூஸ் ஆகிற மேக்ஸிமம் நார்மல் லோடு வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சிக்மா ஈல்டு இருந்துச்சு அப்படின்னா ஃபெயிலியர் ஆக்குறாங்கன்னு சொல்லி முடிச்சிட்டாரு. பட் அதே ஏதாவது ஒரு பிளேன்ல சியர் ஸ்ட்ரெஸ் உடைய வேல்யூ அதிகமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஸோ என்ன ஆகும்? மெட்டீரியல் ஃபெயிலியர். நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து என்னது? நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து ஃபெயிலியர் தான். ஸோ ஃபெயிலியர் அப்படின்றது வந்து மேபி டென்ஷன்னால கூட இருக்கலாம், ஸோ சியர்னால கூட இருக்கலாம், எப்படி வேணா அக்கறாங்களாம். பட் அவர் ஃபோக்கஸ் பண்றது வந்து நமக்கு என்னது? டென்ஷன். அப்போ டென்ஷன்ல ஃபோக்கஸ் பண்ணனால நம்ம ஃபெயிலியர் அக்கறான்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன் சொல்ல முடியாது? மேபி சியர்ல வந்து அந்த மெட்டீரியல் வந்து வீக்கா இருந்துச்சுன்னு வச்சுங்க, சியர்னால என்ன ஆயிரும்? ஃபெயிலியர் அப்படின்னாலே ஃபெயிலியர் இஸ் நத்திங் பட் டென்ஷன் ஆர் கம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. நார்மல் லோட்ஸ்னால மட்டும்தான் ஃபெயிலியர் சொல்லுது. மேபி நம்மளுக்கு எதனால கூட ஃபெயிலியர் ஆகலாம், சியர்னால கூட ஃபெயிலியர் ஆகும். அப்ப நீங்க இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஃபெயிலியர் மேபி டென்ஷன், ஸோ ஸ்ட்ரெஸ், compressive stress, compressive stress or shear stress. Okay, so note பண்ணுங்க. ஸோ ஃபார் பிரிட்டில் மெட்டீரியல்லாம் ஸோ நம்ம மாற்றி எடுத்துக்கணுங்க. அது நான் சொன்னல, ஃபார் பிரிட்டில் மெட்டீரியலுக்கு வந்து இது சேஞ்ச் ஆகும். ஃபார் பிரிட்டில்
So material for brittle material, so sigma 1 less than or equal to, so sigma ultimate. So sigma 2 less than or equal to sigma ultimate. So sigma 1 less than or equal to minus sigma ultimate. Sigma 2 less than or equal to, so minus sigma ultimate. அந்த மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. ஓகே, அதனாலதான் நம்மளுக்கு இந்த தியரி வந்து எல்லா கண்டிஷனுக்கும் சூட்டபிள் ஆகாது. ஏன்னா ஸோ ஃபெயிலியர் அக்கர் ஆகிறது வந்து நம்மளுக்கு சியர்னால வரலாம், ஸோ டென்ஷனால வரலாம். ஸோ சம் மெட்டீரியல் வந்து நமக்கு என்னவா இருக்கும், ஸோ வீக் இன் டென்ஷன். சம் மெட்டீரியல் வந்து நமக்கு என்னவா இருக்கும், ஸோ வீக் இன் சியர். அப்ப ஸோ ஒரு மெட்டீரியல் வந்து ஸோ எஸ்பெஷலி பாத்தீங்க அப்படின்னா டக்டைல் மெட்டீரியல்ஸ் வந்து வீக் இன் சியர். ஸோ பிரிட்டில் மெட்டீரியல்ஸ் வந்து நமக்கு என்னது, ஸோ வீக் இன் டென்ஷன். இப்போ நீங்க ஒரு சாக் பீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, சாக் பீஸ் எடுத்துட்டு நீங்க லோடு இப்படி கொடுக்குறீங்க, அப்போ கொடுத்தோன்னா என்ன ஆகும், அது ஸோ ஃபெயிலியர் ஆயிரும். ஸோ இல்லாட்டி பிரிட்டில் மெட்டீரியலுக்கு வேற என்ன எக்ஸாம் சொல்லலாம், அந்த ஸ்டோன் எல்லாம் பாத்திருக்கீங்களா, லேண்ட் இருக்குல்ல, ஸோ லேண்டை கவர் பண்றதுக்காக சுத்தி வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்டோன் வச்சிருப்பாங்கல்ல, அந்த ஸ்டோன்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஜஸ்ட் கீழே தள்ளி விட்டாலே போதும், என்ன ஆயிரும், கீழே விழுந்தீங்க அப்படின்னாலே பிரேக் ஆகி உடஞ்சிரும். ஓகேவா, அது வந்து என்ன தாங்காது, அதெல்லாம் பிரிட்டில். அப்படின்றப்போ உங்களுக்கு என்ன தாங்காது, டென்ஷன் அண்ட் கம்ப்ரஷன் வந்து உங்களுக்கு சியரை வேணா வச்சுட்டு போகும். அதனாலதான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ ஃபெயிலியர் எதனாலதான் வேணா அக்கர் ஆகலாம். ஸோ அதாவது ஸோ சம் நம்பர் வந்து நம்மளுக்கு என்னது, ஸோ சம் நம்பர், ஸோ வீக் இன் சியர், ஸோ வீக் இன் சியர், ஸோ சம் நம்பர், ஸோ சம் நம்பர், ஸோ வீக் இன் டென்ஷன், ஸோ வீக் இன் ஸோ டென்ஷன். ஓகே, ஸோ எஸ்பெஷலி that is for ductile materials, for ductile, for materials, for weak in shear, for weak in shear, so but for brittle materials, for brittle, for materials, so weak in, for tension, tension, so particular, so particular, so theory is not suitable for, not suitable so for all materials, all materials or all members, all materials are all members. ஓகே, இந்த சிச்சுவேஷன் வச்சு அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ ஒரு வந்து ஸோ கிராஃப் வந்து டிரா பண்றாரு, ஒரு கிராஃப் டிரா பண்றாரு. அதுக்கு முன்னாடி இங்க நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து இதை மட்டும் தான் டிரா பண்ண போறோம், இது வந்து நம்ம டிரா பண்ண போறது கிடையாது. ஸோ அதுவும் அதே மாதிரி சிச்சுவேஷன். ஓகே, ஸோ இதுல நம்ம என்ன அஸ்யூம் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, ஸோ வி அஸ்யூம், இப்போ நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம், ஸோ யூனிஆக்சியல் டென்ஷன், யூனிஆக்சியல் லோடிங்ல நம்ம யூடிஎம் மிஷின்ல பண்ணும்போது என்ன எடுத்துக்கிட்டோம், ஸோ டென்சில் மட்டும் தான் எடுத்துக்கிட்டோம். ஃபார் கம்ப்ரஷனுக்கும் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஈல்டு ஸ்ட்ரெஸஸ் வந்து சேம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ வி அஸ்யூம், ஸோ வி அஸ்யூம், வி அஸ்யூம், ஸோ சிக்மா ஈல்டு, ஸோ சிக்மா ஈல்டு இஸ் சேம் இன், ஸோ சேம் இன், ஸோ கம்ப்ரஷன் அண்ட் டென்ஷன், ஸோ கம்ப்ரஷன் அண்ட் டென்ஷன். ஓகே, ஸோ இதை வச்சு நம்மளுக்கு என்ன அப்படின்னா ஒரு கிராஃப், ஸோ சேஃப்டி ரீஜன் வந்து நம்ம ட்ரா பண்ணுவோம். சேஃப்டி ரீஜன் வந்து டிரா பண்ண போறோம். ஸோ எப்படி டிரா பண்றீங்க அப்படின்னா, இப்ப ஃபர்ஸ்ட் நீங்க டிரா பண்ணது சப்போஸ் சிக்மா 1 லெஸ் than ஆர் ஈக்குவல் டு சிக்மா ஈல்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதோடைய லிமிட்டிங் கண்டிஷன் என்ன, ஸோ லிமிட்டிங் கண்டிஷன், ஸோ லிமிட்டிங் அதாவது சிக்மா ஈல்டுடைய வேல்யூ வந்து சிக்மா 1 நம்மளுக்கு என்ன வரும், சிக்மா 1 வேல்யூ வந்து சிக்மா ஈல்டோட கம்மியா இருக்கணும். ஸோ லிமிட்டிங் அப்படின்னா அப் டு எது வரைக்கும் இருக்கலாம், நமக்கு அப் டு எது வரைக்கும் இருக்கலாம், ஸோ சிக்மா 1 இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஈல்டு வரைக்கும். அதாவது லிமிட்டிங் கண்டிஷன் தான் நம்ம என்ன பண்ண போறோம், ஸோ டிரா பண்ண
போறோம். இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்போ சப்போஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸோ 3ன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க பாருங்க டிரா பண்றது ஈஸி. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3ன்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்னவா இருக்கு? ஸோ கான்ஸ்டன்ட். ஸோ இப்போ இந்த வந்து இந்த கிராஃப்ல டிரா பண்ணணும். இது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். இப்போ இதை எப்படி டிரா பண்ணுவீங்க? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3ன்னு வச்சுக்கோங்க. எப்படி டிரா பண்ணுவீங்க? ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலா டிரா பண்ணுங்க. ஒய் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலா டிரா பண்ணணும். ஏன் அப்படின்னா இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3ன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க ஒய்ல இருந்து ஒய் ஆக்சிஸ்ல இருந்து எக்ஸோட டிஸ்டன்ஸ் எங்க மெஷர் பண்ணாலும் அது வந்து 3 அது மாதிரி வரும். இப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னா இந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து ஒய்யோட டிஸ்டன்ஸ் எங்க மெஷர் பண்ணாலும் நம்மளுக்கு ஒய்யோடைய வேல்யூ 2 வரும். ஸோ இது வந்து நம்மளுக்கு பேசிக்ஸ். இதை வச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ இங்க வந்து நம்மளுக்கு டயக்ராம் டிரா பண்ண போறோம். ஓகே, நல்லா டிரா பண்ணுவோம். இப்போ அங்க எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்க மாட்டோம். ஸோ நம்ம வந்து என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஸோ சிக்மா 1 வந்து இங்க எடுத்துக்கிறோம். ஸோ சிக்மா 2 வந்து இங்க எடுத்துக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு லிமிட்டிங் கண்டிஷன் என்ன? ஸோ சிக்மா 1 ஸோ என்ன வரும் நம்மளுக்கு? ஸோ சிக்மா 1 ஸோ சிக்மா 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஸோ சிக்மா ஈல்டு அப்படின்னா, ஸோ சிக்மா 1 இஸ் ஈக்குவல் டு ஸோ சிக்மா ஈல்டுனா என்ன வரும்? ஸோ சிக்மா 1 இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஈல்டு வந்து நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூ. அப்போ இது சிக்மா 1 எந்த ஆக்சிஸ் எடுத்துறீங்க? எந்த ஆக்சிஸ் எடுத்துறீங்க? ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்ல எடுத்துறீங்க. இது வந்து பாசிட்டிவ். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அப்போ நம்மளுக்கு லைன் எப்படி வரும் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி. ஓகே, ஸோ இது வந்து நம்மளுக்கு என்னது? ஸோ சிக்மா 1 இஸ் ஈக்குவல் டு ஸோ சிக்மா ஈல்டு. பட் அவங்க கண்டிஷன் என்ன சொல்றாங்க? சிக்மா 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சிக்மா ஈல்டு. அதாவது இந்த நார்மல் ஸ்ட்ரெஸ் உடைய வேல்யூ வந்து நம்மளுக்கு எதை விட கம்மியா இருக்கணும்? ஸோ சிக்மா ஈல்டோட கம்மியா இருக்கணும். அப்போ உங்களுடைய ரீஜன் வந்து எங்க இருக்கணும் அப்படின்னா, ஸோ இதுக்குள்ள இருக்கணும். ஓகே, ஸோ இதுக்குள்ள இருக்கணும். ஸோ அதே மாதிரி ஸோ இதுக்கு நோட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த இருக்கு சிக்மா 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் சிக்மா ஈல்டுனா நம்மளுக்கு எந்த டைரக்ஷன் வரும்? இந்த டைரக்ஷன். ஓகே, ஸோ இது வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா சிக்மா 1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சிக்மா ஈல்டு. மைனஸ் சிக்மா ஈல்டு அது வந்து நம்மளுக்கு இங்கே வரும். இப்போ இது வந்து நம்மளுக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் அப்படின்றதுனால இந்த ரீஜியனுக்குள்ளதான் அந்த வேல்யூ இருக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு என்னது? சிக்மா 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சிக்மா ஈல்டு. ஸோ இப்போ சிக்மா 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சிக்மா ஈல்டுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஒய் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சிக்மா ஈல்டு மாதிரி. அப்போ நம்மளுக்கு இங்க என்ன வரும்? இது வந்து மேலே இப்படி வரும். ஓகே, அது கரெக்டு. இந்த டிஸ்டன்ஸ் கரெக்டாக போகும். ஓகேவா? இது மாதிரி நோட் பண்ணுங்க. அப்ப இதுக்கு லெஸ் தென் ஆர்னா இந்த டைரக்ஷன் இருக்கும். அப்ப இது வந்து நமக்கு என்ன வரும்? ஸோ சிக்மா 2 இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஈல்டு இந்த லைன். ஸோ நெக்ஸ்ட் இப்படி ஒரு லைன் ட்ரா பண்றேன். ஸோ சிக்மா 2 ஓகேவா? ஸோ இந்த ரீஜனுக்குள்ள செய்திருக்கோம். இது வந்து நமக்கு என்ன அப்படின்னா, ஸோ சிக்மா 2 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சிக்மா ஈல்டு. இப்போ இந்த 4 இதையும் வச்சு உங்களுக்கு ஒரு ரீஜியன் கிடைச்சிருக்கா? ஸோ அதுதான் நம்மளுக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சேஃப்டி ரீஜன். இது அக்கார்டிங் டு யார் சொல்றா? இப்போ நம்மளுக்கு இன்டியூஸ் ஆகிற இப்போ ஏதாவது ஒரு மெம்பர்ல இன்டியூஸ் ஆகிற மேக்ஸிமம் பாசிபிலிட்டி எல்லாமே நம்ம எடுத்துக்கிட்டோம். அந்த ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஃபுல்லா இந்த ரீஜனுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா அதுல வந்து ஃபெயிலியர் அக்கர் ஆகாது அப்படின்னு யார் சொல்றா? ரேங்கிங்ஸ். இது வந்து நம்மளுக்கு என்ன ஷேப்? இது வந்து நம்மளுக்கு ஸ்கொயர். ஏன் இதை வந்து நீங்க ஸ்கொயர்னு சொல்றீங்க அப்படின்னா இங்கே டிஸ்டன்ஸ் என்ன? இங்கே டிஸ்டன்ஸ் உடைய வேல்யூ வந்து இது ஏஜ் சிக்மா ஈல்டு. இங்கே டிஸ்டன்ஸ் உடைய வேல்யூ சிக்மா ஈல்டு. இங்கேயும் சிக்மா ஈல்டு சிக்மா ஈல்டு சிக்மா ஈல்டு. அப்ப இது வந்து நமக்கு என்ன அப்படின்னா சேஃப்டி ரீஜன் வந்து ஸ்கொயர்.
ஸோ இதை நோட் பண்ணுங்க. ஸோ சேஃப் ரீஜன், ஸோ சேஃப் ரீஜன், சேஃப் ரீஜன் டயக்ராம் டிரா பண்ணுங்க. ஸோ இதை நோட் பண்ணுங்க. அதாவது என்ன அப்படின்னா, ஸோ இஃப் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸஸ், ஸோ இஃப் மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸஸ், ஸோ இஃப் மேக்ஸிமம் ஸோ பிரின்சிபல் ஸோ ஸ்ட்ரெஸ்ஸஸ், ஸோ ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஸோ கிராசஸ் ஸோ கிராசஸ் திஸ் ரீஜன், ஸோ கிராசஸ் திஸ் region according to so this theory, so failure occurs. அதாவது உங்களுக்கு இன்டியூஸ் ஆகிற ஸோ மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் வந்து இந்த ரீஜனை விட்டு கிராஸ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ஃபெயிலியர் வந்து அக்கர் ஆகும். அக்கார்டிங் டு எந்த தியரி? அக்கார்டிங் டு ஸோ ரேங்கின்ஸ் தியரி வந்து நம்மளுக்கு என்னது ஃபெயிலியர் வந்து ஸோ அக்கர் ஆகும். எப்போ அக்கர் ஆகும்? இந்த ரீஜனை தாண்டி போனீங்க அப்படின்னா. பட் இந்த ரீஜனுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா ஃபெயிலியர் அக்கர் ஆகாது. பட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ இவர் சொல்றதுனால அது ஃபெயிலியர் அக்கர் ஆகாம இருக்குமா அப்படின்னா இருக்காது. ஏன் அப்படின்னா இவர் எதை கன்சிடர் பண்ணல நம்மளுக்கு? ஸோ சியர்லாம் கன்சிடர் பண்ணல. அப்போ சியர்னால கூட அந்த மெட்டீரியல் என்ன ஆகலாம்? ஃபெயிலியர் ஆகலாம். அவர் சொல்றது வந்து அவர் வந்து ஒரு கண்டிஷன் சொல்லுவாரு. அந்த கண்டிஷன் படி இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவருக்கு அக்கார்டிங்கா நம்மளுக்கு ஃபெயிலியர் ஆகாது. இந்த ஆக்சுவல் கண்டிஷன்ல அது ஃபெயிலியர் ஆகலாம். ஓகே, இதை நோட் பண்ணுங்க. So this theory not take care of so shear. So this so theory so not take care of so shear. So shear வந்து இது கன்சிடர் பண்ணல. பட் அதனால இது வந்து ஃபெயிலியர் அக்கர் ஆகாது அப்படின்னு சொல்லவே முடியாது. ஓகே, அப்படி சொன்னோம்னா அது வந்து இந்த தியரி வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணுது? So this theory only focus on normal stresses. So this so theory only so focus on normal so stresses. So normal stresses அப்படின்னா it may be so it may so tensile or so compression. It may tensile or compression. So இது நோட் பண்ணுங்க. இது எடுத்துட்டீங்களா? இந்த தியரி புரிஞ்சா? இதுதான் இந்த தியரி. இதோடைய சேஃபஸ்ட் ரீஜன் வந்து நம்மளுக்கு என்னது? கொஸ்டின்ல கேட்பாங்க. இதோடைய சேஃபஸ்ட் ரீஜன் வந்து நம்மளுக்கு என்னது? ஸோ ஸ்கொயர். சேஃபஸ்ட் ரீஜன் வந்து ஸ்கொயர். பட் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா
ஸோ இந்த தியரி வந்து நம்மளுக்கு என்னது, ஸோ இன்டியூஸ் ஆகிற பிரின்சிபல் ஸ்ட்ரெஸஸ் வந்து இதோட கம்மியா இருந்துச்சு, ஈல்டு ஸ்ட்ரெஸ்ஸோட கம்மியா இருந்துச்சு அப்படின்னா ஃபெயிலியர் அக்கர் ஆகாது அப்படின்னு நம்மளுக்கு சொல்லுது. பட் ஸோ இது எல்லா சுச்சுவேஷனுக்கு வந்து நம்மளுக்கு என்ன, எல்லா சுச்சுவேஷனுக்கு வந்து இதை அப்ளை பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா ஸோ இது வந்து ஒரு கண்டிஷன் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த கண்டிஷன்ல வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா, அவர் ஆல்ரெடி நான் சொன்னேன், அவர் என்ன டைப் ஆஃப் லோடிங்லாம் நம்மளுக்கு சொல்லவே இல்லை. என்ன டைப் ஆஃப் லோடிங் சொல்றாரு நான் சொல்லலாம். ஜஸ்ட் வந்து ஸோ மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸஸ் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சிக்மா ஈல்டு ஆர் சிக்மா அல்டிமேட் அப்படின்னு மட்டும் சொல்றாரு. இப்போ நான் வந்து ஒரு கண்டிஷன் எடுத்துக்கிறேன். ஸோ என்ன அப்படின்னா, இப்போ ஒரு மெம்பர்ல ஒன்லி இந்த மாதிரி ஒரு சர்க்குலர் ராட் எடுத்துக்கிறேன். இந்த சர்க்குலர் ராட்ல நம்மளுக்கு வந்து டார்க் அப்ளை பண்றோம். இது நம்ம படிப்போம் லாஸ்ட் கிளாஸ்ல மோர் சர்க்கிள் பார்த்தோமா. ஒன்லி வந்து இந்த மாதிரி டார்க் அப்ளை ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்க வந்து ஒரு மெம்பர் எடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதுல எந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இருக்கும் அப்படின்னா, ஸோ ஃபுல்லாமே நம்மளுக்கு சியர் ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ ஃபுல்லாமே சியர் ஸ்ட்ரெஸ் ஆகும். இப்போ இந்த சியர் ஸ்ட்ரெஸ் இப்போ ஒரு கண்டிஷன் அது அப்படியே நீங்க தனியா வச்சிருங்க. அவர் வந்து ஒரு அனாலிசிஸ் பண்றாரு, அதுக்கு டயக்ராம் வரையணும், ஸோ அது முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம ஒரு டிஃபரெண்ட் சுச்சுவேஷன் எடுத்து அந்த சுச்சுவேஷன்ல என்ன பண்றோம், ஸோ அவர் சொன்ன கண்டிஷன் அப்ளை பண்ணும். அவர் சொன்ன கண்டிஷனுக்கு அக்கார்டிங்கா ஸோ இந்த இது வந்து சேஃபா அப்படின்னு செக் பண்றோம். ஸோ சேஃபான்னு செக் பண்ணிட்டு ஆக்சுவலாவே அவர் சொல்றபடி இந்த மெட்டீரியல் வந்து கிளியர் ஆகாம இருக்குமா அப்படின்றத ஸோ செக் பண்றீங்க. ஓகே, இப்போ இதுல வந்து நீங்க டார்க் அப்ளை பண்றீங்க, ஸோ இங்க சேஃப் ஸ்ட்ரெஸ் வந்து கிரியேட் ஆகுது. இப்போ மோர் சர்க்கிள் டிரா பண்ணுங்க, எப்படி வரும், இப்போ மோர் சர்க்கிள், ஸோ மோர் சர்க்கிள் வந்து சென்டர் ஆஃப் த மோர் சர்க்கிள் வந்து நமக்கு என்ன சொல்லணும், இப்போ சென்டருக்கு ஃபார்ம் வந்து சிக்மா எக்ஸ் பிளஸ் சிக்மா ஒய் டிவைட் பை 2, 0 சொல்லுமா. ஸோ அப்போ இங்க சிக்மா எக்ஸோட வேல்யூ என்ன, சிக்மா எக்ஸோட வேல்யூ என்ன, 0. ஸோ சிக்மா ஒய்யோடைய வேல்யூ 0. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸோ டவு எக்ஸ் ஒய்யோட வேல்யூ என்ன, அதுதான் நமக்கு டவு. அப்போ சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் டிவைட் பை 2 வேல்யூ வந்து 0, 0, என்ன வரும், 0, 0. இப்போ ரேடியஸ் ஆஃப் த மோர் சர்க்கிளுக்கு என்ன ஃபார்முலா சொன்னோம், ஸோ சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய் டிவைட் பை 2, ஸோ தி ஹோல் ஸ்கொயர்டு பிளஸ் ஸோ டவு எக்ஸ் ஒய் தி ஹோல் ஸ்கொயர்டு. ஸோ சிக்மா எக்ஸோட வேல்யூ என்ன, ஸோ பிளஸ் ஆகுது மைனஸ், ஸோ இது வந்து 0. ஸோ பிளஸ் டவு எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு என்னது, ஸோ டவு தி ஹோல் ஸ்கொயர். அப்போ ரேடியஸோட வேல்யூ வந்து நமக்கு என்ன வரும், ஸோ டவு. ரேடியஸோட வேல்யூ வந்து நமக்கு என்னது, ஸோ டவு. டவு எக்ஸோட வேல்யூ வந்து டவு. அப்போ இங்க என்ன வரும், ஸோ டவு ஸ்கொயர்டு, இந்த இது கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா ரேடியஸோட வேல்யூ வந்து நமக்கு என்ன, டவு. இப்போ மோர் சர்க்கிள் வந்து டிரா பண்ணுங்க. மோர் சர்க்கிள்ல நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன எடுத்துக்கணும்னு சொன்னோம், நார்மல் ஸ்ட்ரெஸ், ஒய் ஆக்சிஸ்ல வந்து சியர் ஸ்ட்ரெஸ். ஓகே, இப்போ இதுக்கு மோர் சர்க்கிள் டிரா பண்ணீங்கன்னா சென்டர் ஆஃப் த மோர் சர்க்கிள் வந்து நமக்கு 0, 0. ரேடியஸ் ஆஃப் த மோர் சர்க்கிள் வந்து நமக்கு என்ன கொடுக்குறாங்க, டவு. அப்போ இது ரெண்டையும் வச்சு நம்ம டிரா பண்றோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி ஒரு சர்க்கிள் கிடைக்கும், இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் கிடைக்கும். இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த சர்க்கிள்ல உங்களுக்கு மேக்சிமம் நார்மல் ஸ்ட்ரெஸ் வேல்யூ என்ன, மேக்சிமம் நார்மல் ஸ்ட்ரெஸ் வேல்யூ என்ன, மேக்சிமம் நார்மல் ஸ்ட்ரெஸ் வேல்யூ 0. இந்த சர்க்கிள் வந்து இங்க இந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல எங்க கட் பண்ணுதோ ஸோ இது வந்து நமக்கு என்னது மேக்ஸிமம் நார்மல் ஸ்ட்ரெஸ் சிக்மா 1. ஸோ இந்த சைடு மினிமமா கட் பண்ணுதா, ஸோ அதாவது மைனஸ்ல கட் பண்றதுனால சிக்மா 2 அப்படின்னு சொல்றோம். அப்ப சிக்மா 1 வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவல், ஸோ இப்போ இந்த சிக்மா 1 வேல்யூ அப்படின்னா எப்பயுமே நம்ம எங்க இருந்து மெஷர் பண்ணணும், ஆரிஜின்ல இருந்து மெஷர் பண்ணணும். ஆரிஜின்ல இருந்து மெஷர் பண்ணீங்க அப்படின்னா இதுதான் உங்களுக்கு என்னது, ஸோ சிக்மா 1. பட் இந்த சிக்மா 1 வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கு நம்மளுக்கு, ஸோ சிக்மா 1 வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கு, ஸோ இது வந்து ஆக்சுவலா ரேடியஸ். இப்போ ரேடியஸ் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கு, ரேடியஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்கு, ஸோ டவுக்கு ஈக்குவலா இருக்கு. ஸோ இங்க பாருங்க, ஸோ இங்க வந்து டவு மேக்ஸோட வேல்யூ என்ன, ஸோ டவு மேக்ஸோட வேல்யூ என்ன, ஸோ டவு மேக்ஸோட வேல்யூ வந்து அகைன் வந்து ரேடியஸ் ஈக்குவலா இருக்கு. ரேடியஸோட வேல்யூ என்ன, ஸோ டவு. அப்ப நம்ம இதுல இருந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஸோ சிக்மா 1 இஸ் ஈக்குவல் டு ஸோ டவு மேக்ஸ் அப்படின்னு சொல்லலாமா. ஏன்னா டவு மேக்ஸும் நம்மளுக்கு எதுக்கு ஈக்குவல், டவு மேக்ஸும் டவுக்கு ஈக்குவல், சிக்மா 1 டவுக்கு ஈக்குவல்.
ரேடியஸ் இஸ் நத்திங் பட் டவு மேக்ஸ்ங்க. அப்ப இது வந்து டவு மேக்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கு? ஸோ டவுக்கு ஈக்குவலா இருக்கு. இப்போ சிக்மா டூ ஃபைண்ட் அவுட் பண்ண என்ன வரும்? ஸோ சிக்மா டூ வந்து என்ன வரும் நம்மளுக்கு? ஸோ சிக்மா டூ வந்து அகைன் இது வந்து நம்மளுக்கு ரேடியஸ் ஆஃப் த மோஸ்ட் சர்க்கிள். ஸோ மைனஸ் ஸோ டவு மேக்ஸ் அது மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து கிடைக்குது. ஸோ இதை நீங்க அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இந்த சென்டென்ஸ் எழுதிங்க. ஸோ whenever a member is subjected to a pure torsion, so whenever a member is subjected, to pure torsion, so member is subjected to pure torsion. அந்த பேஜ் விட்டுட்டு இதெல்லாம் எழுதலாம்ல. அதுக்கு பேஜ் விட்டுருங்க, எவ்வளவு பேஜ் சொல்லிட்டு இதெல்லாம் எழுதலாம்ல. So whenever a member is subjected to a pure torsion, the maximum normal stress, the maximum இப்போ இங்க பாருங்க, இதையும் நம்ம மேக்ஸிமம் சொல்லலாமா? இப்போ சிக்மா ஒன் சிக்மா டூ ரெண்டுமே நமக்கு இல்லை மேக்ஸிமம் தான். ஏன்னா இது ரெண்டோடைய வேல்யூ வந்து டவு மேக்ஸ், இது டவு மேக்ஸ். ஜஸ்ட் இந்த பிளஸ் மைனஸ்ன்றது வந்து பிளஸ்னா டென்ஷன், மைனஸ்னா கம்ப்ரஷன் முடிச்சுது. அப்போ whenever a member is subjected to a pure torsion, the maximum normal stress is equal to maximum normal stress equal to maximum normal stress equal to maximum shear stress. Maximum shear stress. Maximum shear stress. So sigma 1 is equal to tau is equal to tau max. இதுல இருந்து இந்த வந்து அப்ளை பண்றீங்க. So that is radius of the motion. So that is radius of the Mohr circle. That is radius of the Mohr circle. இப்ப நம்ம ஆல்ரெடி நம்ம ராங்கின்ஸ் தியரி பத்தி படிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து நமக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு கண்டிஷன் எடுத்து ஸோ ஒன்லி வந்து டார்ஷன் ஆக்ட் ஆகும்போது பியூர் ஷியர் கண்டிஷனுக்கு நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னா மேக்ஸிமம் நார்மல் ஸ்ட்ரெஸஸ் வந்து எதுக்கு ஈக்குவலா வருது? ஸோ நம்மளுக்கு வந்து டவு மேக்ஸ்க்கு வந்து ஈக்குவலா வருது. ஓகே, ஸோ இப்போ இது வந்து ஒரு சுச்சுவேஷன். நோட் பண்ணி வச்சேன், கொஞ்சம் ஸ்பீடா நோட் பண்ணுங்க. நோட் பண்ணி வச்சேன். இப்போ ஒரு சுச்சுவேஷன் எடுத்துங்க. ஒரு பர்டிகுலர் மெட்டீரியல் நான் எடுத்துக்கிறேன். இப்போ ஆல்ரெடி நம்ம ரேங்கின்ஸ் தியரி வந்து பார்த்துட்டோம். ஸோ இதை நீங்க தனியா பார்த்து வச்சிருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு சுச்சுவேஷன் எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு மெட்டீரியல்ல ஏதோ ஒரு மெட்டீரியல்ல சிக்மா ஈல்டோடைய வேல்யூ வந்து ஸோ 350 மெகா பாஸ்கல். ஸோ 350 மெகா பாஸ்கல். ஸோ 350 மெகா பாஸ்கல். ஸோ இட் இஸ் ஃபவுண்ட் ஃப்ரம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். இதை ஒரு டேபிள் காண முடியுங்க. ஸோ இட் இஸ் ஃபவுண்ட் ஃப்ரம் experiments. So it is found from experiments for no shear failure, for no shear failure
ஸோ ஃபார் எனி மெட்டீரியல், ஃபார் எனி மெட்டீரியல், ஸோ இன் பிராக்கெட்ல ஸோ ஜெனரல் கண்டிஷன், ஸோ ஜெனரல் கண்டிஷன் வந்து ஸோ நம்மளுக்கு டவு மேக்ஸோடைய வேல்யூ வந்து ஸோ லெஸ் தென் ஆர் 0.57 சிக்மா இல்ட், ஸோ லெஸ் தென் ஆர் 0.57 ஸோ சிக்மா இல்ட். இது வந்து நீங்க ஒரு டேபிளர் காலம்ல எழுதிங்க. இந்த வேல்யூ வந்து இம்பார்ட்டன்ட். கீழே எழுதிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ அதனால இதை நோட் பண்ணிருக்கான். ஸோ ஸ்பீடா, ரொம்ப ஸ்பீடா எழுதணும் ரெண்டு பேருமே. இப்போ இங்க பாருங்க, இப்போ நான் ஒரு சிச்சுவேஷன் எடுத்துக்கிறேன். இப்போ இது ஒரு டிஃபரெண்ட் சிச்சுவேஷன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த கண்டிஷன்ல நம்மளுக்கு பியூ டார்ஷன் ஆக்ட் ஆகும்போது சிக்மா 1, அதாவது மேக்ஸிமம் பிரின்சிபல் வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும், டவு மேக்ஸ் ஈக்குவலா இருக்கும். இப்போ இங்க வந்துருங்க, இது தனியா இருக்கட்டும். ஸோ இது வேற சிச்சுவேஷன், அது தனியா இருக்கு. இப்போ இது தனியா எடுத்துங்க. நான் ஒரு பர்டிகுலர் மெட்டீரியல் எடுத்துக்கிறேன். அந்த மெட்டீரியலுக்கு நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஏதோ ஒரு மெட்டீரியல், எந்த மெட்டீரியல் தெரியாது. அந்த மெட்டீரியல்ல ஈல்டு ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ என்னவா இருக்கு அப்படின்னா 350 மெகா பாஸ்கல். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, இட் இஸ் ஃபவுண்ட் ஃப்ரம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஃபார் நோ சியர் ஃபெயிலியர் ஃபார் எனி மெட்டீரியல். ஸோ ஜென்ரல் கண்டிஷன், அதாவது இது எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, எந்த ஒரு மெட்டீரியலுமே எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா நம்மளுக்கு டெரிவேஷன்ஸ் எதுவுமே இருக்காது. அது வந்து ஒரு எம்பரிக்கல் ரிலேஷன் கிடைக்கும். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து என்ன கிடைக்குது அப்படின்னா, எந்த ஒரு மெட்டீரியலுமே சியர்னால ஃபெயிலியர் ஆகக்கூடாது அப்படின்னா இந்த ஃபார்முலா சொல்றாங்க. என்ன ஃபார்முலா? டவு மேக்ஸ் லெஸ் தென் 0.57 சிக்மா ஈல்டு. ஆனா இது வந்து பிராக்டிகல் கண்டிஷன். இது வந்து நம்மளுக்கு என்னது, ஸோ ஃப்ரம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாலே பிராக்டிகல். இது என்ன மெட்டீரியல் கூட எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு பர்டிகுலர் மெட்டீரியல் எடுத்திருக்கேன், அங்க சிக்மா ஈல்டோட வேல்யூ என்னவா இருக்கு, 350 மெகா பாஸ்கல். அப்ப இந்த மெட்டீரியல் வந்து இது எந்த மெட்டீரியல் வேணா அப்ளை பண்ணிக்கலாம். நான் எடுத்திருக்க மெட்டீரியலுக்கு இந்த கண்டிஷன் அப்ளை பண்றேன். இப்போ அப்ளை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, சிக்மா ஈல்டோட வேல்யூ 350 மெகா பாஸ்கல். அப்ப இந்த மெட்டீரியலுக்கு வந்து டவு மேக்ஸ் வந்து எவ்வளவு வித்ஸ்டாண்ட் பண்ணும், டவு மேக்ஸ் வந்து என்ன எவ்வளவு வித்ஸ்டாண்ட் பண்ணும் ஃப்ரம் பிராக்டிகல் ஃபார்முலா எடுத்துங்க. பிராக்டிகல் ஃபார்முலா என்ன சொல்லுது, ஸோ 0.57 சிக்மா ஈல்டு அப்படின்னு சொல்லுது. அப்ப இங்க வந்து நீங்க எவ்வளவு எடுத்துருக்கீங்க, சிக்மா ஈல்டோட வேல்யூ 350. அப்ப இதை நீங்க இது பண்ணீங்கன்னா என்ன வரும், ஸோ டவு மேக்ஸோட வேல்யூ ஸோ லெஸ் தேன் 0.57 இன்ட்டு ஸோ 350 என்ன வரும்னு பாருங்க. 0.57 இன்ட்டு 350 என்ன வருது ஆன்சர், 0.57 இன்ட்டு 350 என்ன ஆன்சர் வரும்? டவு மேக்ஸோட வேல்யூ 200 எழுதிக்கலாமா, 200 மெகா பாஸ்கல், 200 மெகா பாஸ்கல். இப்போ இந்த சுச்சுவேஷன் நான் தனியா எடுத்திருக்கேன். அப்ப என்னன்னா, நீங்க ஒரு மெட்டீரியல் எடுத்துறீங்க, அந்த மெட்டீரியல்ல ஈல்டு ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ என்ன, 350 மெகா பாஸ்கல். அங்க அந்த மெட்டீரியல் வந்து ஸோ நம்மளுக்கு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இன்டியூஸ் ஆகிற டவு மேக்ஸஸ் வந்து நம்மளுக்கு 200 மெகா பாஸ்கலா இருக்கணும். இப்போ நான் வந்து டிஃபரெண்ட் சுச்சுவேஷன் வந்து சொல்றேன் நானு. என்ன அப்படின்னா, அந்த மெட்டீரியலுக்கு வந்துட்டு என்னன்னா ஃபெயிலியர் அக்கர் ஆகக்கூடாது அப்படின்னா அந்த மெட்டீரியல்னால ஏதோ ஒரு காம்பனன்ட் செய்றீங்க. ஸோ செய்யறப்ப உங்களுக்கு இன்டியூஸ் ஆகிற நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ வந்து உங்களுக்கு என்ன வரும், 350 விட கம்மியா இருக்கணும். ஸோ சியர் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ எதை விட கம்மியா இருக்கணும், 200 விட கம்மியா இருக்கணும். அப்ப நான் டிஃபரெண்ட் சுச்சுவேஷன் எடுத்துக்கிறேன்னு பாருங்க. இப்ப நம்மளுக்கு சிக்மாவுடைய வேல்யூ, ஸோ அந்த மெட்டீரியலுக்கு வந்து சிக்மாவுடைய வேல்யூ வந்து 320. ஸோ சியருடைய வேல்யூ வந்துட்டு நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஒரு 100 கிடைக்குது. ஸோ மெட்டீரியல் சேஃபா, இந்த சுச்சுவேஷன் சேஃபா, அதாவது அந்த மெட்டீரியல்ல ஏதோ ஒரு மெம்பர் நீங்க செஞ்சிருக்கீங்க, அங்க இன்டியூஸ் ஆகிற நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ 320, சிஎஸ்எஸோட வேல்யூ வந்து நம்மளுக்கு என்னது 100. அப்ப 350 விட நம்மளுக்கு இது என்ன வர கம்மியா இருக்கு. ஸோ இங்க வந்து நம்மளுக்கு என்ன இருக்கு, 200 விட கம்மியா இருக்கு. அப்ப இது வந்து நம்ம என்ன சொல்லலாம், சிஎஸ். இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, சிஎஸ்எஸ் உடைய வேல்யூ வந்து
நம்மளுக்கு 120. ஸோ நார்மல் ஸ்ட்ரெஸ் உடைய வேல்யூ வந்து நம்மளுக்கு 390. இது சேஃபா? ஸோ 350 விட இது எக்ஸீட் ஆகுது, பட் 200 கம்மியா இருக்கு. ஸோ இது வந்து நம்மளுக்கு சேஃப் கிடையாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட், இப்போ சியர் ஸ்ட்ரெஸ் உடைய வேல்யூ வந்து 300, நார்மல் ஸ்ட்ரெஸ் உடைய வேல்யூ வந்து 320. இது சேஃபா? ஸோ இது சேஃப் கிடையாது, ஏன்னா நம்மளுக்கு 200 விட நம்மளுக்கு என்னது, ஸோ எக்ஸீட் ஆகுது. ஓகேவா? இப்போ இந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு புரிஞ்சா? இந்த சுச்சுவேஷன் புரிஞ்சு. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இப்போ இந்த சுச்சுவேஷனுக்கு வரேன். இப்போ இந்த சுச்சுவேஷன்ல உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ சிக்மா ஈல்டுடைய வேல்யூ இப்போ இந்த சுச்சுவேஷன்ல இந்த மெட்டீரியலுக்கு வந்து சிக்மா ஈல்டுடைய வேல்யூ வந்து ஒரு 350 மெகா பாஸ்கல் இருக்கு. ஸோ 350 மெகா பாஸ்கல். ஸோ 350 மெகா பாஸ்கல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த மெட்டீரியல் வந்து நார்மல் ஸ்ட்ரெஸ் வந்து எவ்வளவு விஸ்டாண்ட் பண்ணும்? ஃபார் எனி மெட்டீரியலுக்கு வந்து இந்த ஃபார்முலா ஜென்ரல் ஃபார்முலா 0.57 சிக்மா ஈல்டு. அப்ப டவு மேக்ஸ் வந்து எது வரைக்கும் இருக்கணும் நம்மளுக்கு? டவு மேக்ஸ் உடைய வேல்யூ வந்து நம்மளுக்கு எது வரைக்கும் இருக்கணும்? டவு மேக்ஸ் உடைய வேல்யூ வந்து லெஸ் தென் ஆர் 200 மெகா பாஸ்கல் இருக்கு. ஓகேவா? அதாவது இந்த சுச்சுவேஷன்ல ஒரு மெட்டீரியல் இருக்குல்ல, அந்த மெட்டீரியலோட ஈல்டு ஸ்ட்ரெஸ் வேல்யூ என்ன எடுத்துக்கிறீங்க? 350 மெகா பாஸ்கல். ஸோ அந்த இதுல வந்துட்டு நம்மளுக்கு டவு மேக்ஸ் எவ்வளவு விஸ்டாண்ட் பண்ணும் அப்படின்னா, ஃபார் எனி மெட்டீரியலுக்கு பிராக்டிகல் கண்டிஷன் ஃபார்முலா அப்ளை பண்றீங்க. என்ன வருது? 0.57 350 வந்து 200 கம்மியா இருக்கும். இதே மாதிரி தான் இப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த இதனால இன்டியூஸ் ஆகிற நார்மல் ஸ்ட்ரெஸ் உடைய வேல்யூ, நார்மல் ஸ்ட்ரெஸ் உடைய வேல்யூ வந்து என்ன வருது? 300 மெகா பாஸ்கல் வருது. எவ்வளவு வருது அப்படின்னா 300 மெகா பாஸ்கல் வருது. 300 மெகா பாஸ்கல். இப்ப இதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்ப இந்த ஃபைனலா இந்த டார்க் அப்ளை ஆகுறதுனால உங்களுக்கு சிக்மா ஒன்னுடைய வேல்யூ வந்து நம்மளுக்கு என்ன வருது? 300 மெகா பாஸ்கல். அப்ப சிக்மா 1 300 மெகா பாஸ்கல் அப்படின்னா அது எதுக்கு ஈக்குவல்? நம்மளுக்கு எதுக்கு ஈக்குவல்? இந்த இதுல நம்ம என்ன சொல்றோம்? சிக்மா 1 வந்து எதுக்கு ஈக்குவல்? ஸோ டவு மேக்ஸ்க்கு ஈக்குவல். ஸோ அப்போ டவு மேக்ஸ் உடைய வேல்யூ என்ன? டவு மேக்ஸ் உடைய வேல்யூ 300 மெகா பாஸ்கல். இப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ஸோ என்ன தியரி அப்ளை பண்றீங்க? மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரி அப்ளை பண்றீங்க. மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரி வந்து நம்மளுக்கு என்ன சொல்லுது? ஸோ சிக்மா 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சிக்மா ஈல்டு. ஸோ சிக்மா 1 வேல்யூ என்ன? 300. ஸோ சிக்மா ஈல்டோடைய வேல்யூ என்னவா இருக்கு நம்மளுக்கு? 350. அப்ப என்ன சொல்றீங்க? நீங்க என்ன கன்ஃபார்ம் பண்றீங்க? அப்ப வந்து இந்த டார்சன் கண்டிஷன்ல வந்து நம்மளுக்கு என்ன ஆகாது? ஸோ நார்மல் லோடுனால நம்மளுக்கு இது என்ன ஆகாது? ஸோ ஃபெயிலியர் அக்கர் ஆகுமா? ஏன்னா நார்மல் வந்து நம்மளுக்கு என்ன இருக்கு? 300. ஸோ பட் இது வந்து சிக்மா ஈல்டு வந்து நம்மளுக்கு என்னது? 350. அப்ப நீங்க என்ன கன்ஃபார்மா சொல்லிடுறீங்க அப்படின்னா, ஓகே இது வந்து நம்மளுக்கு அக்கார்டிங் டு ரேங்கிங்ஸ் தியரி வந்து there is no failure அப்படின்னு நீங்க சொல்லிடுறீங்க. என்ன கன்க்ளூஷன் சொல்லிடுறீங்க? அதுதான் அவர் சொல்றாரு. சிக்மா 1 வந்து லெஸ் ஆர் ஈக்குவல் டு, அதாவது மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸை விட நம்மளுக்கு சிக்மா ஈல்டுடைய வேல்யூ என்னவா இருக்கணும்? கம்மியா இருக்கணும். அப்ப அக்கார்டிங் டு ஃபைனலா கன்க்ளூஷன் சொல்லிடுறீங்க. அக்கார்டிங் டு rankings, according to rankings, there is no failure. யாருக்கு அக்கார்டிங்கா ஃபெயிலியர் இல்லை? அக்கார்டிங் டு rankings அக்கார்டிங்கா there is no failure occurs. no failure occurs அப்படின்னு சொல்லிடுறீங்க. பட் ஆக்சுவலா இங்க இன்டியூஸ் ஆகிற சியர் ஸ்ட்ரெஸ் இருக்குல்ல, சியர் ஸ்ட்ரெஸ் வந்து நம்மளுக்கு எதை விட கம்மியா இருக்கணும்? சியர் ஸ்ட்ரெஸ் வந்து எதை விட கம்மியா இருக்கணும்? 200 விட நம்மளுக்கு என்னவா இருக்கணும்? அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, ஃப்ரம் எக்ஸ்பெரிமெண்டல் வந்து ஃபார் எனி மெட்டீரியலுக்கு வந்து 200 விட கம்மியா இருக்கணும். பட் இந்த சுச்சுவேஷன்ல உங்களுக்கு டவு மேக்ஸ் உடைய வேல்யூ என்ன வருது? டவு மேக்ஸ் உடைய வேல்யூ நமக்கு என்னது? 300 வருது. 300 அப்படின்றப்ப இதை விட இது கம்மியா இருக்கா? இதோட இது கம்மியா இருக்கா? கம்மியா இருக்கா அதிகமா இருக்கா? 200 விட 300 அதிகம் தானே? அப்ப என்ன ஆகும்? இன்டியூஸ் ஆகிற சியர் ஸ்ட்ரெஸ் வந்து 200 விட நம்மளுக்கு என்ன வரும்? கம்மியா இருக்கும். பட் இந்த சுச்சுவேஷன்ல உங்களுக்கு என்ன ஆகுது? சியர் ஸ்ட்ரெஸ் வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது? சியர் ஸ்ட்ரெஸ் வந்து நம்மளுக்கு எக்ஸீட் ஆகுது. இந்த சுச்சுவேஷன்ல வந்து அக்கார்டிங் டு ரேங்கிங்ஸ் வந்து என்ன சொல்றாரு? ஃபெயிலியர் வந்து அக்கர் ஆகுதுன்னு சொல்றாரு. பட் ஆக்சுவலா இதுல ஃபெயிலியர் அக்கர் ஆகுமா? ஃபெயிலியர் அக்கர் ஆகும். ஏன்னா இன்டியூஸ் ஆகிற
சியர் ஸ்ட்ரெஸ் உடைய வேல்யூ வந்து நமக்கு என்னது 300 மெகாபாஸ்கல். நீங்க ரேங்கின்ஸ் தியரிக்கு அக்கார்டிங்கா ஃபெயிலியர் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. பட் இந்த சுச்சுவேஷன் வந்து நம்மளுக்கு என்னது சியர்னால நம்மளுக்கு ஃபெயிலியர் ஆகும். ஏன்னா சியரோட வேல்யூ வந்து நம்மளுக்கு என்ன வரும் 200 கம்மியா இருக்கணும். பட் இங்க வந்து நம்மளுக்கு என்ன வருது 300 மெகாபாஸ்கல் வருது. அப்ப நம்ம என்ன சொல்ல முடியாது. அப்ப இதுல இருந்து நம்மளுக்கு என்ன சொல்லணும், அக்கார்டிங் டு மேக்சிமம் பிரின்சிபல் தியரி திஸ் ஒன் இஸ் சேஃப். ஓகேவா? எந்த இதுக்கு சேஃப்? ஃபார் நார்மல் ஸ்ட்ரெஸஸ் தான் சேஃப். பட் சியர் ஸ்ட்ரெஸஸ் வந்து சேஃப் கிடையாது. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன சொல்லலாம், திஸ் தியரி இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் என்ன மெட்டீரியலுக்கு சூட்டபிள் இல்லை. இதை நோட் பண்ணிட்டீங்களா? கீழே என்ன நோட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, அக்கார்டிங் டு மேக்சிமம் பிரின்சிபிள் ஸ்ட்ரெஸ் தியரி, அக்கார்டிங் டு மேக்சிமம் பிரின்சிபிள், according to maximum principle, stress theory, so this one is safe. So this one is safe. இந்த கீழே இந்த சிச்சுவேஷன் கீழே நம்ம போறீங்க. So this but so not safe for not so safe for shear. Okay. So shear for shear it will fail. So for shear so it will fail. அப்ப இதுல நம்ம என்ன சொல்ல முடியாது. இதுல என்ன சொல்லலாம், so maximum principal stress theory it is not suitable for என்ன மெட்டீரியலுக்கு சூட்டபிள் இல்லை. ஸோ டக்டைல் மெட்டீரியலுக்கு சூட்டபிள் இல்லை. ஏன்னா டக்டைல் மெட்டீரியல் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும், so this theory is not suitable for ductile materials because ductile materials are weak in shear. So இது வந்து நம்மளுக்கு எந்த மெட்டீரியலுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள். இட் இஸ் ஒன்லி சூட்டபிள் ஃபார் brittle materials. ஏன்னா brittle materials are weak in tension. அப்ப இதை வந்து நீங்க brittle மெட்டீரியலுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா என்ன ஆகும், ஸோ அதுல வந்து டென்ஷன் எல்லாத்தையும் செக் பண்ணும். அப்ப டென்ஷன் வந்து நம்மளுக்கு கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா இது என்ன பண்ணும், கரெக்டான ரிசல்ட்டை கொடுக்கும். பட் அதே இது சியர் வந்து நம்ம இப்ப பார்த்தோம்ல, ஸோ சியருக்கு வந்து இது என்ன கொடுக்குது, ராங்கான ரிசல்ட் கொடுக்குது. அதனால இந்த தியரி வந்து நம்மளுக்கு என்னது டக்டைல் மெட்டீரியலுக்கு நாட் சூட்டபிள், பிரிட்டில் மெட்டீரியலுக்கு வந்து சூட்டபிள். இது வந்து 1 மார்க்ல கேட்பாங்க. ஸோ திஸ் தியரி இஸ் நாட் சூட்டபிள், not suitable for ductile materials, because ductile materials are weak in shear. Weak in shear. So this one, this theory not take care of, taking care of shear failure. ஓகே. அப்ப இதுல இருந்து நீங்க என்ன பண்ணிடலாம், நம்மளுக்கு டிஃபரெண்ட் டைப் ஆஃப் தியரிஸ் இருந்தாலும் இப்ப இதுல இருந்து நீங்க ரூல்ட் அவுட் பண்ணிடலாமா, ஃபார் டக்டைல் மெட்டீரியலா இருந்துச்சு அப்படின்னா இந்த தியரி நீங்க அப்ளை பண்ணலாமா. ஸோ டைரக்டாவே நம்ம என்ன பண்ணலாம், ஸோ ரூல்ட் அவுட் பண்ணிடலாம் இட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் டக்டைல் மெட்டீரியல்ஸ். அப்ப டக்டைல் மெட்டீரியல்ஸ்க்கு இந்த தியரி வந்து நம்ம அப்ளை பண்ண தேவையில்ல. இப்போ டிஃபரெண்ட் நான் என்ன சொன்னேன், ஸோ எதுக்காக நம்ம 5 தியரிஸ் வேணும்னு சொன்னல, ஸோ டிஃபரெண்ட் சுச்சுவேஷனுக்கு டிஃபரெண்ட் மெட்டீரியலுக்கு வந்து நம்மளுக்கு என்ன ஆகும், ஸோ டிஃபரன்ஸ் தியரி வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த தியரி வந்து நம்மளுக்கு டக்டைல் மெட்டீரியலுக்கு சூட்டபிள் இல்லை அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்றோம். அப்ப டக்டைல் மெட்டீரியல் என்ன பண்ண தேவையில்ல, இந்த தியரி வந்து யூஸ் பண்ண தேவையில்ல. ஸோ இது நோட் பண்ணுங்க. ஸோ திஸ் தியரி இஸ் ஒன்லி applicable for this theory only applicable for
only applicable for brittle material. So brittle material. Brittle materials. So here, so brittle materials are weak in tension. Weak in tension. இதோட இந்த ஃபர்ஸ்ட் தியரி முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் தியரி வந்து நமக்கு என்ன அப்படின்னா மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெயின் தியரி, அதுக்கு நேம் வந்து எஸ்டி வெனன்ஸ் தியரி. அது ஆஃப்டர்நூன் பார்க்கலாம். இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஹேமந்த், உங்களுக்கு ஓகேவா? எதுவும் டவுட் இருக்கா? இல்ல சார், டவுட்லாம் இல்ல. ஓகே.